பாய் உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க பாய். ஓகே சார். क्वेश्चन அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது பயிலரங்கம் சுத்தமா கொஸ்டின் ஆன்சர் மட்டும்தான். அது ஜிஎஸ்டில இருந்தோ இல்ல இன்கம் டாக்ஸ்ல இருந்தோ இல்ல இஎஸ்ஐபிஎஃப் லேபர் சார்ஜஸ் எதுல இருந்தாலும் கேள்வி கேட்கலாம். எக்ஸெப்ட் ப்ராப்பர்ட்டி டேக்ஸை தவிர நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நாங்க அது தயாரா இருக்கோம் பதிலளிக்கிறதுக்கு. நமக்கு கூடவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்கம் டாக்ஸ் ஜாம்பவான்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க பேர் சொல்ல விரும்பாம இருக்காங்க. அவங்களும் ஏதாவது சந்தேகங்கள், யாராவது இன்கம் டாக்ஸ்ல முக்கியமான சந்தேகங்கள் கேட்டா அவங்க அதை சொல்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஸோ நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் என்னன்னா, தயவு செய்து மைக்கை சுவிட்ச் ஆஃப் இது ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. கேள்வி கேட்கணும்னா 1 by 1 நீங்க எனக்கு சாட்ல போடுங்க, நான் உங்க பேரை சொல்றேன். அதுக்கப்புறம் ஏன்னா எல்லாரும் ஒண்ணு போல பண்ணியாச்சுன்னா அப்புறம் யாருக்குமே எதுவுமே புரியாது. ஸோ யாராவது சாட்ல போட்டீங்கன்னா அந்த ப்ரையாரிட்டி பிரகாரம் நானே கூப்பிடுறேன், நீங்க கேள்வி கேட்கலாம். உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்து தான் இன்னைக்கு போறோம். அது இல்லாம கிளாரிஃபை பண்ணாம நம்ம கிளம்புறது இல்லைன்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ அதே போல பேர் போடாம நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. அவங்க பேர் மட்டும் போட்டு விட்டுருங்க. அந்த மொபைல் நம்பர் இருக்கு, அதை மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். டைம் வீண் பண்ண விரும்பல, கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம் சார். பெருமாள் சார், ஃபர்ஸ்ட் நான் அந்த ஜிடிஏ மிஸ்டர் விநாயகம் கேட்டதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது எல்லாருக்குமே டவுட் இருக்கும் சார். நம்ம ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசத்துல குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சிங்கிற பெரிய முக்கியமான கான்செப்ட். அது தெரிஞ்சாதான் நம்ம பிசினஸ் ப்ராக்டிஸ் பண்ணவே முடியும். ஜென்ரலா ஜிடிஏ கான்செப்டை பொறுத்தளவு நம்ம ஆல்ரெடி வேட் மட்டும் பார்த்தவங்களுக்கு இது புதுசா இருக்கும். ஆல்ரெடி சர்வீஸ் டேக்ஸ் பார்த்தவங்களுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜென்ரலா பாத்தீங்கன்னா நம்ம சர்வீஸ் டேக்ஸ் வந்த காலத்துல அந்த என்ன பண்ணாங்க, டிரான்ஸ்போர்ட் அன்ஆர்கனைஸ் செக்டார்னு சொல்லிட்டு டிரான்ஸ்போர்ட்டரை பே பண்ண சொன்னாங்க, கலெக்ட் பண்ணி. அப்ப டிரான்ஸ்போர்ட்லாம் ஸ்டேக் பண்ணிட்டாங்க, எங்களால பே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, நீங்க யார் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸை ரிசீவ் பண்றீங்களோ அவங்க ரிசிபியன்ட் கட்டுக்குன்னு சொல்லிட்டாங்க. இதுதான் நமது ஆர்சிஎம் வந்த பாரம்பரியம். எப்படி ஆர்சிஎம் பிறந்தது, சர்வீஸ் டேக்ஸ் ஆக்ட்ல இருந்து அப்படியே காப்பி அடிச்சு தான் ஜிஎஸ்டில வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா செக்ஷன் 9(3) செக்ஷன் 9(4) 2 செக்ஷன்ல கவர் ஆகுது. செக்ஷன் 9(3) பொறுத்தளவு ஸ்பெசிபிக் குட்ஸ் ஸ்பெசிபிக் சர்வீஸ் இதுக்கு உண்டு. இப்போ விநாயகம் பாண்டிச்சேரி கேட்டு சரி ஜிடிஏல என்ன பண்ணணும், ஜிடிஏ அப்படின்னா கன்சைன்மெண்ட் நோட்டு கொடுத்தா மட்டும்தான் நீங்க ஜிடிஏல பணம் கட்டணும். ஆர்சிஎம்ல கன்சைன்மெண்ட் நோட்னா என்ன, கன்சைன்மெண்ட் நோட்டுங்கிறதுக்கு எனக்கு ஜிஎஸ்டி ஆக்ட்ல எங்கேயுமே டெஃபினிஷன் கிடையாது. நீங்க எங்க போய் பார்க்கணும்னா சர்வீஸ் டேக்ஸ் ரூல்ல 4B போய் பார்க்கணும். கன்சைன்மெண்ட் நோட்னா என்ன, கன்சைன்மெண்ட் நோட்னா என்ன, ஒரு பேப்பர் இருக்கும். அந்த பேப்பர்ல பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் எங்க அந்த பொருள் தொடங்குது, பிளேஸ் ஆஃப் டெஸ்டினேஷன் எங்க பொருள் போய் முடியுது, வண்டி நம்பர், ஃப்ரைட் எவ்வளவு வெயிட், டிரான்ஸ்போர்ட் யாரு, ஆர்சிஎம் யாரு கட்டணும், எல்லா டீடைல் இருக்கும். அப்படின்னா தான் அது கன்சைன்மெண்ட் நோட்னு பேரு. ஜிஎஸ்டி சர்வீஸ் டேக்ஸ் காலத்துல கன்சைன்மெண்ட் நோட் இருந்தது. இப்ப ஜிஎஸ்டில அதை அமெண்ட் பண்ணி ஒரு நோட்டிபிகேஷன் சொல்லி கன்சைன்மெண்ட் நோட் ஆர் வாட் எவர் நேம் கால்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. இந்த நான் சொல்லப்பட்ட ஐட்டம் எல்லாம் எந்த பேப்பர்ல பிரிண்ட் பண்ணி இருந்தாலும் அதை கன்சைன்மெண்ட் நோட்டாக எடுத்துக்கொள்ளலாம். மேல கன்சைன்மெண்ட் நோட் பேர் இருக்க முடியல, இந்த டீடைல்ஸ் இந்த கண்டென்ட்ஸ் எதுல இருக்கோ அதெல்லாம் கன்சைன்மெண்ட் நோட்டா எடுத்துக்கலாம். இந்த கன்சைன்மெண்ட் நோட்டு கொடுத்தா மட்டும் தான் நீங்க ஆர்சிஎம்ல பே பண்ணணும். கன்சைன்மெண்ட் நோட் கொடுக்காம ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் வராரு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ஆர்சிஎம்ல பே பண்ணக்கூடாது. ஒன்னு அவர் ஃபார்வர்ட் சார்ஜ்ல 5 கலெக்ட் பண்ணி கட்டினா அவருக்கு லாரி வாங்கினதுக்கு ஐடிசி கிடையாது. 12 கலெக்ட் பண்ணி கட்டாதான் அவருக்கு லாரி வாங்கினதுக்கு ஐடிசி உண்டு. சரி, யாரும் மைக்கு டிஸ்டர்ப் ஆகுது, முக்கியமான கான்செப்ட், தயவு செஞ்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவர் 12 கலெக்ட் பண்ணா லாரி கார் ஃபார்வர்ட் சார்ஜ்ல அவருக்கு லாரிக்கு ஐடிசி உண்டு. இதுதான் அதை பொறுத்து. அது இல்லாம நீங்க மார்க்கெட்ல போய் ஒரு வண்டியை பிடிச்சிட்டு வரீங்க, நீங்க ஒரு குட்ஸ் அனுப்புறதுக்கு அப்படின்னா அது ஆர்சிஎம் வராது, அவர் கன்சைன்மெண்ட் நோட் கொடுக்க மாட்டார். அவர் ஒரு இன்வாய்ஸ் கொடுத்தாருன்னா இன்வாய்ஸ் இஸ் நாட் அ கன்சைன்மெண்ட் நோட் கிடையாது. இன்வாய்ஸ்ங்கிறது என்னன்னா ஒரு உங்களுக்கு பேமெண்ட் வேணும்னு சொல்றது கொடுக்குற ஒரு இதுதான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ரெசிப்ட் கொடுப்பாரு நீங்க லாரி சார்ஜ் பே பண்ணதுக்கு, அதுவும் அக்னாலஜ்மெண்ட் ஆஃப் ரிசிப்ட் தானே, அது கன்சைன்மெண்ட் நோட் வர. சார் யாரும் மைக் டிஸ்டர்ப் ஆகுது சார் ப்ளீஸ். அதனால கன்சைன்மெண்ட் நோட்டு கொடுத்தால்தான் ஆர்சிஎம். சரி சார், இந்த 750,500 rupees ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. பார்ட் லோடா வந்துச்சுன்னா 750 ரூபாய்க்கு கீழே நம்ம ஒரு கேட்டில் நம்ம பொருள் வருது, 50 பொருள்ல நம்ம பொருள் ஒரு பொருளாக வருமையானால் 750 ரூபாய்க்கு பே பண்ணால் கண்டிப்பாக அது எக்ஸாம்ஷன், ஆர்சிஎம் கட்டக்கூடாது. சரி, நம்ம ஒரு லாரி ஃபுல்லா 1500 ரூபாய், ஒரு லாரி ஃபுல்லா நம்ம பொருள் வருதுன்னா 1500 ரூபாய் எக்ஸம்டட், 1501 வந்ததுன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். இதுல சில பேர் என்னன்னா 750 1500 செக்ரிகேட் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கும் பணம் கட்டுறாங்க. என்னைய பொறுத்தது தவறு.
நாளைக்கு ஜிஎஸ்டி ஆடிட் வரும்போது வரக்கூடிய சூப்பரண்டோ இல்ல வரக்கூடிய ப்ராப்பர் ஆபீசரோ சார் கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, அந்த 750 நீ கட்டிட்டு ஐடிசி எடுத்ததே ராங் அவைலபிள்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு ப்ரொவிஷன்ல எக்ஸாம்ஷன் கொடுத்திருக்கும் போது கண்டிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாம்ஷன் என்ஜாய் பண்ண வேண்டும். அப்படி பண்ணாம நம்ம பாட்டுக்கு நம்ம அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் கஷ்டம், அந்த அக்கௌண்டன்ட்ஸ்க்கு ஆடிட்டருக்கு கன்சல்டன்ட் சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் டேலியில வர்ற எல்லாத்துக்கும் ஆர்சிஎம்ல கட்டி விட்டுறாங்க. அது 9C எனக்கு வரும்போது நிறைய நான் ப்ராக்டிக்கலா ஃபேஸ் பண்ணேன். அப்படி பண்ணக்கூடாது. பண்ணா 9Cல கண்டிப்பா ஆடிட் குவாலிஃபை பண்ணுவார். எக்ஸாம்ஷன் கொடுத்திருக்கும் போது அதுக்கு எதுக்கு எடுத்தீங்க, சரி அது பரவாயில்ல, ஆடிட்டர் அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நாளை கண்டிப்பா ஆடிட் வர்ற சூப்பரண்ட் என்ன சொல்லுவாரு, சார் அதுக்கு நீங்க ஐடிசி எடுத்தே தப்பு, பேயே பண்ணக்கூடாது, எக்ஸாம்ஷன் எதுக்கு பே பண்ணிட்டு ஐடிசி எடுத்தீங்கன்னு திருப்புவார். அதனால இதுதான் ஜிடிஏ மெயின் கண்டென்ட். இது சம்பந்தமா வேற கொஸ்டின் இருந்தா நீங்க கேட்கலாம் சார் ப்ளீஸ். விநாயகம் பெருமாள் ஒரு லைன்ல இருக்காரு தெரியல, அது சார்ட்ல எதுவும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கா? வரல. இப்ப நம்ம ரெட்டி சார் வந்து இப்ப உள்ள வராரு. ஓகே, அவர் நல்ல பாத்துக்கலாம். நான் வந்த உடனே சொல்றேன். சரியா சார்? நீங்க சொன்னது தெளிவாயிட்டீங்கய்யா. எங்க கிளைண்ட் கிட்ட நேற்று சொல்லும்போது ஒரே வார்த்தை சொன்னாரு, ஏன் சார் இந்த 750 ரூபாய்க்கு பணத்தை கட்டி விட்டுருங்களா சார், வர்ற ஆபீசரு போற ஆபீசரு இது என்னால எங்க ஆளுங்களை மெயின்டைன் பண்ண முடியலன்றாரு. பணத்தை கட்டிடுறதுனால அவருக்கு நஷ்டமானா பரவாயில்லன்ற அது ஒண்ணும் தவறு இல்லைங்களே? இல்ல அதுதான் இப்ப தவறுன்னு சொன்னேன்ல. இல்ல இன்புட் எடுக்கல, டாக்ஸ் மட்டும் நான் கட்டிடுறேன். இல்ல ஒரு நீங்க உங்களுடைய உங்க ஃபேக்ட்டுக்கா ஆக்ட மாத்த கூடாது சார். சரி, ஆக்ட் என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம ஒபீடியன். நமக்கு எப்படி நமக்கு ஹிந்துக்கு பகவத்கீதா, பாய்க்கு எப்படி குரான், கிறிஸ்டியனுக்கு எப்படி பைபிளோ அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ணும் வெளியே உங்களுக்கு நடைமுறை செக்கல்னு பண்றது என்னுடைய மனசாட்சி ஒத்துக்கல. ஓகே சார், ஓகே சார். அடுத்த கேள்வி வருமா? டர்ன் வருமா? அடுத்த கேள்வி வரும். இல்லைங்க, அடுத்த கேள்வி டர்ன் எனக்கு கொடுப்பாரு ஐயா, அதுக்கு டைம்ல வரேங்க. ரைட். பெருமாள் ரெட்டி சார் வந்துட்டாரா? இல்ல வரல, நான் வந்து சொல்றேன். சரி, இப்ப கொஸ்டின்ஸ் என்ன கேளுங்க பெருமாள். அதாவது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னன்னா, மோகன் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, ஆர்சிஎம் டேக் இன்புட் 5% ஆர் 18%. இந்த கேள்வி புரியல. டேக்னு போட்டுருக்காங்க, ஒரு ட்ரக்கா இருக்கும். ஆர்சிஎம் ட்ரக் இன்புட் 5% ஆர் 18%. ஆர்சிஎம் பொறுத்தளவு உங்களுக்கு வந்து நம்ம வெஹிக்கிளுக்கு பொறுத்தளவு குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் ஏஜென்சி அதுக்கு வந்து 5% தான். அந்த மாசமே ஐடிசி எடுத்துக்கொள்ளலாம், இதுல எந்த மாற்றம் இல்லை. இதே நீங்க டிரான்ஸ்போர்ட்டர் ஆயிருக்கும் பட்சத்தில், நீங்க டிரான்ஸ்போர்ட்டர் ஆயிருக்கீங்க அப்படின்னா நீங்க ஃபார்வர்ட் சார்ஜ்ல 5 கலெக்ட் பண்ணி கட்டினா லாரிக்கும் கேபிட்டல் குட்ஸுக்கும் டயரும் வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ் இன்சூரன்ஸ்க்கு ஐடிசி கிடையாது. இதே நீங்க 12 கலெக்ட் பண்ணி கட்டிங்க அப்படின்னா உண்டு. இதே இது லாரி டிரான்ஸ்போர்ட்டர் சப்போர்ட்டிங் சர்வீஸ் பண்றாரு, சப்போஸ் ஒரு லோடிங் அன்லோடிங் இல்ல பேக்கிங் பண்றாருன்னா அதுக்கு 18 சொல்லி நோட்டிபிகேஷன் இருக்கு. என்னைய பொறுத்தவரை அதுக்கு 18 போடுவது தவறு. ஏன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டோட மெயின் தொழிலை பொறுத்தளவு டிரான்ஸ்போர்ட் தான். அப்ப நம்ம இது காம்போசிட் சப்ளை கேட்டகரியில வந்துடும். காம்போசிட் சப்ளை ப்ரீ டாமினன்ட் என்ன ரேட் ஆஃப் டாக்ஸோ அதுதான் இங்க ப்ரீ டாமினன்ட் சப்ளை ஃப்ரைட்டு. சோ நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் பிரிவைலா ஆக்ட் பிரிவைலான்னு பார்க்கும்போது ஆக்ட் தான் பிரிவை. அந்த சப்போர்ட் சர்வீஸ் 12 போட்டால் போதும், 18 தேவையிலிருந்து என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து பெருமாள் சார். அடுத்த கேள்வி வந்து எனக்கு கேட்டிருக்காங்க உமா மகேஸ்வரன். அவர் வந்து ரிகார்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாயின்ட் வெஞ்சர் இட் இஸ் பிக் பட் இன் ஸ்மால் மேனர். அதாவது ஜாயின்ட் வெஞ்சர்னு போனாலே பாத்தீங்கன்னா நீங்க அதுக்குடைய ஃபுல் விளக்கமும் வந்து நோட்டிபிகேஷன் நம்பர் 3/2019 தெளிவா சொல்லியிருக்காங்க. ஜாயின்ட் வெஞ்சர்ங்கிறது வந்து சின்னது பெருசுலாம் ஒண்ணுமே கிடையாது. அது வந்து ஒரே ஒரு கண்டிஷன் வந்து அபார்ட்மெண்ட் இருக்கணும். அந்த அபார்ட்மெண்ட் இருந்தா மட்டும்தான் ஜாயின்ட் வெஞ்சர் அப்ளிகபிள் ஆகும். இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு ஜாயின்ட் வெஞ்சர் போட முடியாது. ஸோ அதுல வந்து பெருசு சிறுசு கிடையாது, எல்லா ஜாயின்ட் வெஞ்சருக்கும் அது அப்ளிகபிள் தான். அடுத்த கொஸ்டின் வந்து விநாயகர் சார் கடைசி வரங்க. பில்டிங் இன்சூரன்ஸ், லேபர் இன்சூரன்ஸ், ஸ்டாக் இன்சூரன்ஸ் ஐடிசி அவைலபிள் ஆர் நாட்? மிஸ்டர் ராமராஜன். இத பொறுத்தளவு உங்களுக்கு ஸ்டாக் இன்சூரன்ஸ் தான் ஐடிசி எலிஜிபிள், பில்டிங் இன்சூரன்ஸ் கிடையாது. அதே மாதிரி இன்னொன்னு என்ன கேட்டிருக்காங்க பெருமாள்? இன்னொன்னு வந்து அதான் ஸ்டாக் லேபர் இன்சூரன்ஸ். லேபர் இன்சூரன்ஸ் கிடையாது. லேபர் இன்சூரன்ஸ் பொறுத்து நமக்கு ஃபேக்டரிஸ் ஆக்ட் தான் மேண்டேட்டரி. அதுல ஒர்க்மேன் காம்பன்சேஷன் இன்சூரன்ஸ் தான் மேண்டேட்டரின்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 17ல வந்து செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5ல கிளாஸ் பில என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒர்க்மேனுக்கு சட்டத்தில் எது அவசியம் என்று சொல்லப்படுகிறது அது ஐடிசி. அதுல சொல்றதை பொறுத்தளவு நமக்கு ஃபேக்டரிஸ் ஆக்ட் தான் நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்கணும். அதுல ஒர்க்மேன் காம்பன்சேஷன் தான் மேண்டேட்டரி. ஒர்க்மேன் காம்பன்சேஷனுக்கு மட்டும் தான் ஐடிசி எலிஜிபிள். நீங்க போடுற மெடிக்ளைம், எல்ஐசி, அப்புறம் வந்து மற்ற எந்த இன்சூரன்ஸ்க்கும் ஐடிசி எலிஜிபிள் இல்லை.
அடுத்த ஒரு முக்கியமான கேள்விங்க. மிஸ்டர் ராம்குமார்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ப்ரொப்ரைட்டர் ஆஃப் பிசினஸ், அவர் வந்து 1/7/2020 இறந்துடுறாரு. சரியா? அவர் வந்து ஆனா ரிட்டர்ன் ஃபைல் பண்ணது 2020 பிப்ரவரி வரை பண்ணிருக்காங்க. இப்போ பண்றாங்க. இப்ப அவருக்கு வந்து மார்ச், ஏப்ரல், மே வந்து இந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்க. அது இவிசி யூஸ் பண்ணலாமா, இல்ல அது என்ன பண்ணலாங்கிற, இல்ல கேன்சல் பண்ணிட்டு பண்ணுவா? ஏன்னா அவரு இறந்து பண்ணாரு, அவர் பையன் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ஓகே, இத வந்து 3 வகையா பிரிக்கலாம். 1/7/20 அவர் 1/7/20 இறந்துட்டாருன்னா நீங்க கண்டிப்பாக அந்த இவிசியோ டிஜிட்டல் கீ யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஃபர்மேஷன் ஆக்ட் படி ஒரு இறந்தவருடைய டிஜிட்டல் கீ யூஸ் பண்றது தவறு. நீங்க இதுவரை ஃபைல் பண்ண ரிட்டர்னே வந்து இன்வாலிட்னு சொல்லலாம். அவர் இறந்த போது ப்ரொப்பரேட்டர் இறந்துச்சுன்னா ஆர்சி ஆட்டோமேட்டிக் கேன்சல் ஆயிடும். நீங்க யூஸ் பண்ற தவறு. என்னைய பொறுத்தவரை ப்ரொப்பரேட்டர் இறந்துட்டாருன்னா அவர் லீகல் கேர் என்று சொல்லக்கூடிய மகன், மகள், மனைவி யாரு தொழிலை கண்டினியூ பண்ண விரும்புறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, புதுசா இவங்க பேருக்கு ஒரு ஆர்சி எடுத்துடணும். அதுக்கு எடுக்க முன்னால அதுக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ண வேண்டிய இருந்தால் நம்ம ப்ராப்பர் ஆபீஸ் ஒரு ரெக்வெஸ்ட் கொடுத்தா அவர் லீகல் கேர ஒரு ஆதரைஸ் சிக்னேட்டரி ஆட் பண்றதுக்கு பவர் கொடுப்பாரு. அப்ப அவருடைய சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவர் லீகல் கேர ஃபர்ஸ்ட் நம்ம ஆதரைஸ் சிக்னேட்டர்ல ஆட் பண்ணி விடணும். ஆட் பண்ணி விட்டா தான் அதுல அவர் சப்போஸ் இன்னைக்கு இறந்தாருன்னா நேத்து வரை அவர் கலெக்ட் பண்ணிருப்போம். இப்ப நேத்து வரை உள்ளது ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். அதுக்கு நம்மளா அவர் இறந்த போது அவருடைய இவிசி டிஜிட்டல் கீ யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் ஆபீசர் ரெக்வெஸ்ட் கொடுத்தா அவர் வந்து நம்ம ரிட்டர்னா கொடுக்கணும். கொடுத்தா ஆதரைஸ் சிக்னேட்டரிக்கு அவர் ஃபேமிலி மெம்பருக்கு பவர் கொடுப்பாரு. அதை வச்சு நேத்து வரை ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடணும். ஃபைல் பண்ண பிறகு அவர் மகனோ மகளோ தொடர விரும்புறாங்கன்னா அவங்க பேர்ல ஒரு புது ஆர்சி எடுக்கணும். எடுத்துட்டு இந்த ஐடிசி இங்க டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ப்ராப்பர் ஆபீஸ் ஒரு லிங்க் கொடுப்பாரு. ப்ளூ கலர்ல லிங்க் வரும். அந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா இங்க டெபிட் ஆகி இங்க கிரெடிட் ஆகிக்கும். அதுதான் முறை. நீங்க பாட்டுக்கு இறந்த பிறகு தயவு செஞ்சு பயன்படுத்த வேண்டாம். நாளைக்கு வாங்கினவங்களுக்கு ஐடிசி இன்எலிஜிபிள் சொல்லலாம், ரிட்டர்ன் இன்வாலிட் சொல்லிட்டு ப்ராப்பர் ஆபீசர் ரிஜெக்ட் பண்ணதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. பெருமாள் சார் அடுத்தது வந்து 2 ஒரே क्वेश्चन என்னன்னு கேட்டீங்கன்னா, டிரான்ஸ்போர்ட்டுக்கு அந்த ஜிடிஏ கேஷ் லிமிட் இருக்கு, இல்ல இந்த 5000 இதுல அப்ளிகபிள் ஆகுமா ஜிடிஏக்குன்னு கேக்குறேன். ஓகே, இந்த 5000ங்கிறது செக்ஷன் 94 93க்கு கிடையாது. 94 வந்து நமக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து 4 மாதத்திலே போயிருச்சு. அப்ப 5000 பொறுத்தளவு இப்ப கிடையாது. அப்ப அதுவுமே அன்ரிஜிஸ்டர்ட் பர்சனுக்கு தான். ஜிடிஏங்கிறது 93ல வந்துருது. 94ல வந்தாதான் 5000 லிமிட்டே. 93க்கு 5000 லிமிட்டுக்கு சம்பந்தம் இல்ல. அப்படி இருந்தால் இன்னைக்கு 5000 கிடையாது. அது 4 மாதத்திலே போயிருச்சு. ஜிஎஸ்டி வந்த போதுல 5000 பெர் ஹெட் கிடையாது, 5000 பெர் டே தான். அது 93க்கு ஜிடிஏக்கு பொருந்தாது. அப்படி இருந்தா இன்னைக்கு அந்த ப்ரொவிஷனே கிடையாது. அதனால முடியவே முடியாது. அடுத்த கேள்வி வந்து நம்ம பாலச்சந்திரன் சார் கேக்குற மாதிரி படத்துல வந்து சொல்ற மாதிரி முரளி சார் சென்னையில இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்னன்னா, சென்னையில வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் பர்சன் இருக்காரு. அவருக்கு வந்து சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறாரு, நீங்க ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணணும் சொல்லிட்டு. அந்த சென்னை ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ணவர் வந்து என்ன பண்றாரு, இன்னொரு பர்சனுக்கு சப்கான்ட்ராக்ட் கொடுத்து நீங்க வந்து இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் டிசைன் வந்து கேரளால பண்ணணும், சோ நீ கேரளால போய் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. இப்போ இதுல ஜிஎஸ்டியோட பார்ட் என்னன்னு இல்ல திருப்பி சொல்லுங்க क्वेश्चन. அதாவது வந்து ஒரு சென்னையில வந்து ஒரு ரிஜிஸ்டர்ட் டாக்ஸ் பர்சன் இருக்கிறார். சரியா? சரி சரி. அவர் வந்து சிங்கப்பூர்ல இருந்து ஒரு ஆர்டர் வாங்குறாரு. சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தர் ஆர்டர் கொடுக்குறாரு அவருக்கு. சரி. ஒரு ஒர்க் வந்து கேரளால இருக்கு, நீங்க கேரளால பண்ணுவீங்க. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ரிசீவ் பண்ண சென்னை பர்சன் வந்து என்ன சொல்றாரு, இன்னொருத்தர் வந்து சப்கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு. இப்போ இதுல ஜிஎஸ்டி இம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு சொல்றாரு. இல்ல என்னைய பொறுத்தளவு இவர் வந்து சென்னையில இருக்காரு, இவருக்கு ஒரு சர்வீஸ் வந்து ஃபாரின்ல இருந்து ஆர்டர் வருது. ஆனா அந்த ஆர்டர் அவர் டெலிவரி பண்றது கேரளா தான். அப்ப இது வந்து எக்ஸ்போர்ட்ல வராது. எக்ஸ்போர்ட்ல கேட்கவே இல்லை. அதாவது இவருக்கு வந்து ஆர்டர் வந்து சென்னையில உள்ள பர்சனுக்கு இவர் வந்து சப்கான்ட்ராக்ட் கொடுக்கிறாரு. சார் சாரி ஃபார் தி இன்டரப்ஷன் சார். நான் உன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணலாமா சார்? சொல்லுங்க. ரைட் சார். சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டு ஒரு கஸ்டமர் சென்னையில ரெஜிஸ்டர் ஆயிருக்கக்கூடிய ஒரு வெண்டாருக்கு ஆர்டர் கொடுக்குறாங்க சார், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ண சொல்லி. சரி, ஓகே. சென்னை பேஸ்டு ரெஜிஸ்டர் இருக்கக்கூடிய இந்த பர்சன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஒர்க்கா அவர் டைரக்டா எக்ஸிக்யூட் பண்ணாம சென்னையிலேயே ரெஜிஸ்டர் ஆயிருக்கக்கூடிய இன்னொரு கான்ட்ராக்டருக்கு ஆர்டர் பாஸ் பண்றாரு. ஆனா ஒர்க்கா எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடம் வந்துட்டு கேரளா. சரி, உங்களுக்கு இது சர்வீஸ். ஆமா சார், இன்டீரியர் டெக்கரேஷன் கன்சர்ன்ட் சர்வீஸ். இங்க வந்து சிங்கப்பூர்ல இருந்து பணம் தான் வருது. சிங்கப்பூர்ல இருந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. பணம் எங்க இருந்து வருது? கன்சிடரேஷன் பணமும் வந்துட்டு டாலர்ஸ்ல தான் சார் வரும், சிங்கப்பூர்ல இருந்து தான் வருது. சரி, நீங்க சிங்கப்பூர்ல இருந்து பணம் வர்றதுனால சிங்கப்பூர் ஆர்டர் கொடுக்கணும், இது எக்ஸ்போர்ட் கிடையாது.
இங்க பிளேஸ் ஆஃப் சப்ளை கேரளா, எங்க எக்ஸிகியூஷன் நடக்குது, இம்மூவல் ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்கிறது கேரளா தானே. ஆமா சார். அப்ப வேர் த இம்மூவல் ப்ராப்பர்ட்டிஸ் லொகேட்டட், நமக்கு ப்ரொவிஷன், அதாவது பிளேஸ் ஆஃப் சப்ளைல, பிளேஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படி பார்க்கும்போது கேரளா. இங்கேருந்து பில் பண்ண போறது நீங்க வந்து பணம் வர்றது அங்கே இருந்து. உங்களை பொறுத்தளவு நீங்க என்ன பண்ணணும்னா சென்னைக்காரர் ஐஜிஎஸ்டி தான் போட வேண்டும். அதுக்கு சார் இல்ல, அதாவது இந்த சென்னை பேஸ்டு பர்சன் வந்துட்டு சப் கான்ட்ராக்ட் தான் கொடுக்குறாரு. யாருக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுக்குறா? இன்னொரு சென்னை பேஸ்டு வெண்டாருக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி கேரளால ஒர்க்க பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு. இல்ல, அவர் சென்னையில கொடுத்தாலும் வேர் த இம்மூவல் ப்ராப்பர்ட்டி லொகேட்டட் அதான் கிடைக்கும் நமக்கு. கேரளா தான் சார். கேரளால லொகேட் ஆகுது. ஆமா, அப்ப கண்டிப்பா ஐஜிஎஸ்டி தான் போட வேண்டும். அதாவது சிங்கப்பூர் பேஸ்டு இதுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் வராத ஐஜிஎஸ்டி வரும்ங்கறீங்களா சார் சிங்கப்பூர் கம்பெனிக்கு? சிங்கப்பூர்காரர் என்ன பண்றாரு, உங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்குறாரு, நீங்க போய் எனக்கு பண்ணி கொடுன்ட்டு. ஆமா, ஆர்டர் கொடுத்து டைரக்ஷன் கொடுக்குறாரு, இந்த ஒர்க் எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு பணத்தை கொடுக்குறாரு. ஆமா, அப்ப அவரு வந்துட்டு அப்ப அது வந்துட்டு இவர் சென்னை பேஸ்டு இவர் பண்றது அவர் எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் பண்ற கான்செப்ட் வராதா சார்? இல்ல, எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னா உங்க பொருள் வந்து ஒண்ணு சிங்கப்பூருக்கு போயிருக்கணும். ஓகே. இல்ல இம்மூவல் ப்ராப்பர்ட்டி சிங்கப்பூர்ல லொகேட் ஆயிருக்கணும். ஓகே. உங்களுக்கு கன்சிடரேஷன் வருது. ஆனா பிளேஸ் ஆஃப் சப்ளை எங்க டெர்மினேட் ஆகுது, கேரளால டெர்மினேட் ஆகுது. ஆமாங்க சார். அப்ப சிங்கப்பூர் அந்த சிங்கப்பூர்ல இருந்து ஆர்டர் கொடுக்குறவங்க எப்படி ஆர்டர் கொடுப்பாங்க சார்? என்ன ஆர்டர்? சிங்கப்பூர்ல இருந்து இந்த சென்னை பேஸ்டு சென்ட்ரல் ரெஜிஸ்டர் இருக்கக்கூடிய வெண்டாருக்கு பார்ட்டிக்கு வந்துட்டு ஒர்க் எக்ஸிக்யூட் பண்றவருக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும் சார், அல்லது இவர் எப்படி பில் பண்ணணும் சார் சிங்கப்பூர் கம்பெனிக்கு? சிங்கப்பூர் கம்பெனியை பொறுத்தளவு சிங்கப்பூர் கம்பெனிக்கு என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து கேரளாவுல வேலை பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஜிஎஸ்டி தான் போடணும் அவரு. ஆனா சொல்லுங்க, அப்ப டாக்ஸ் கலெக்ட் பண்றது ஐஜிஎஸ்டி கம்பல்சரி வருமா சார்? எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் ஷூரா வராதுங்களா சார்? வராது. எக்ஸ்போர்ட் ஆஃப் சர்வீஸ் உங்க இம்மூவல் லொகேட் ஆயிருக்கு கேரளா தானே. ஓகே, பட் பணம் வந்துட்டு ஃபாரின் டாலர்ஸ்ல உள்ள வருது. பணம் உங்களுக்கு எக்ஸ்போர்ட்னா 4 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும் மிஸ்டர் முரளி. ஒன்னு, ஒரு பர்சன் டாக்ஸபிள் டெரிட்டரி, இன்னொரு பர்சன் நான் டாக்ஸபிள் டெரிட்டரியில இருக்கணும். ஓகே சார், மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க சார், டிஸ்டர்பா இருக்கு. முரளி சார் உங்க மைக்ல இருந்து வருதா? விநாயகம் சார் மைக் ஆஃப் பண்ணுங்க. இல்ல விநாயகம் சார் மைக். முரளி, அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கு 4 கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகணும். சரிங்க சார். ஒன்னு வந்து ஒரு பர்சன் டாக்ஸபிள் டெரிட்டரி, இன்னொரு பர்சன் நான் டாக்ஸபிள் டெரிட்டரி. ஓகே. இங்க வந்து உங்க பர்சன் வந்து டாக்ஸபிள் டெரிட்டரியில இருக்காரு, இன்னொருத்தர் நான் டாக்ஸபிள் ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபில்டு. கரெக்ட். சரியா? செகண்ட் வந்து ஃபாரின் ரெமிட்டன்ஸ் இருக்க வேண்டும், இது இருக்கு. மூணாவது, பொருள் வெளிநாடு போய் சேர்ந்திருக்க வேண்டும். போகல சார். இல்ல சர்வீஸ் வெளிநாட்டில் டெர்மினேட் ஆயிருக்க வேண்டும். அங்கேயும் ஆகல சார். அப்ப அந்த தேர்ட் கண்டிஷனுக்கு அடிவிட்டு போயிருங்க. ஓகே, சோ அப்படிங்கறப்ப வந்துட்டு ஐஜிஎஸ்டில தான் வந்துட்டு அவங்க பில் பண்ணணும். பணம் வந்து ஃபாரின் மணியா உள்ள வந்தாலும் ஐஜிஎஸ்டில தான் பில் பண்ணணும் கண்டிப்பா. நீங்க ஃபாரின் மணி வர்றதுனால நீங்க எக்ஸ்போர்ட் டிசைட் பண்ண முடியாது. ஏன்னா ஐஜிஎஸ்டி ஆக்ட்ல அது எக்ஸ்போர்ட்டா இம்போர்ட்டா டிசைட் பண்றதுக்கே பாத்தீங்கன்னா 7 செக்ஷன் இருக்கு. ஓகே. அதனால நீங்க அதை வச்சு ஒரு சிங்கிளை வச்சு நீங்க எப்பவும் டிசிஷன் வர முடியாது. சரிங்க சார். சோ இப்ப இந்த சென்னையில ரெஜிஸ்டர் இருக்கக்கூடிய அந்த மெயின் கான்ட்ராக்டர் வந்துட்டு சிங்கப்பூர்ல இருக்கிறவங்க வந்துட்டு ஐஜிஎஸ்டி போட்டு பில் பண்ணி ஃபாரின் மணியாவும் வாங்கிடுறாரு. இவர் ஒன்ஸ் அந்த ரிசீவ் பண்ண ஆர்டரையே வந்துட்டு சென்னையில இருக்கக்கூடிய இன்னொரு கான்ட்ராக்டருக்கு வந்துட்டு பாஸ் பண்ணி தான் கேரளால ஒர்க் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுங்கன்னு கொடுக்குறாரு. இல்ல சார், இப்ப இல்ல இவர் வந்து உங்க சென்னை பாடி அது கொஞ்சம் லேட்டா பண்ணிக்கலாம். ஏன்னா 26 பேர் क्वेश्चन லைன்ல இருக்கு. முரளி, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன், தனியா பேசிக்கலாம். சரிங்க. சரியா? முரளி மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க முரளி. ரைட் சார். அடுத்தால பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம். பெருமாள், அதுக்கு முன்னாடி ரெட்டி சார் வந்துட்டாரா? பெருமாள் இன்னும் வரல சார். அதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ் பண்ணிடுறேன் பெருமாள். இந்த நம்ம டெலிகிராம்ல நிறைய பேர் ஜாயின் பண்ணாம இருக்காங்க. அவங்க வந்து எனக்கு என்னுடைய நம்பர் 9443709102 ஆர் மிஸ்டர் ஆர்வி பெருமாள் 9500600060. இந்த நம்பருக்கு நீங்க ஹை மெசேஜ் கொடுங்க, பர்சனல் கொடுத்தீங்கன்னா டெலிகிராம்ல ஆட் பண்ணி விட்டுரும். 5 வாட்ஸ்அப் குரூப்பை எனக்கு டெலிட் பண்ண போறோம் இந்த மந்த் 15th. ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியல. அதனால தயவு செஞ்சு டெலிகிராமுக்கு நீங்க வந்துருங்க. அப்புறம் ஜிஎஸ்டி எளிய தமிழில் போட்ட புக் ரொம்ப பேர் வாங்கியிருப்பீங்க. வாங்காதவங்க 250 ரூபா புக்கு, 75 ரூபா கொரியர் சார்ஜ். லோக்கல் கோயம்புத்தூர்ல இருக்கவங்க சிங்கானூர் ஏரியா தான் பெருமாள் ஆஃபீஸ்லயோ ராம்நகர் ஏரியா என்னுடைய ஆஃபீஸ்லயோ நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கிளாஸ் இருக்கும்போது நாங்க எதிர்பார்த்தோம் ரொம்ப பெரிய லெவலில் சக்சஸ் ஆயிடுச்சு. அரௌண்ட் 150 பேர் பண்ணியிருக்காங்க. 2 கிளாஸ் முடிஞ்சிருச்சு. வேற யாரும் கிளாஸுக்கு வந்தால் நாங்கள் எடுத்துக்கொள்ள தயார். அவங்களுக்கு செப்பரேட்டா மிஸ் ஆன கிளாஸை எடுத்துறோம். ரெண்டாவது, இந்த டியூ டு COVID-19 நம்ம நண்பர்கள் பினான்சியல் பிரச்சனையில் இருக்காங்க. அப்படி இருக்கவங்களுக்கு நாங்கள் இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல ஒரு 3-4 பார்ட்டா கூட வாங்கிக்க ரெடியா இருக்கும். இது உங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ்.
இதுல சிலபஸ் பாத்தீங்கன்னா என்டையர் ஜிஎஸ்டி ஆக்ட் கவர் ஆயிடுது சார். இதை நீங்க பண்ணால் கண்டிப்பாக நீங்க ஜிஎஸ்டி பிராக்டிஸ் பண்ற ஒரு கான்பிடன்ட் கிடைச்சிரும். இதான் சிலபஸ். உங்களுக்கு இந்த இது சந்தேகமா இருந்தால் என்னையோ பெருமாளையே நீ எப்ப வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம். பெருமாள் நீங்க ப்ரொசீட் பண்ணலாம் பெருமாள். சரி. அப்புறம் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, இந்த உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் புதுசா எம்எஸ்எம்இக்கு வந்திருக்கு. அது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 or 3 days தான் ஆச்சு. கரெக்டா யாரும் ஒர்க் ஆகிற மாதிரி எனக்கு ரிசல்ட் வரல. சோ நம்ம இமிடியேட்டா வந்துச்சுன்னா அது எல்லாரும் பண்ணலாம். ஏற்கனவே எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலும் அவங்களே ரீரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எம்எஸ்எம்இ ஸ்லாப் மாத்தினால வந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தான். அது தயவு செய்து எல்லாரும் பண்ணுங்க. ஒரு 2-3 பிரச்சனை இருக்கு பெருமாள். அதுல ஜிஎஸ்டி நம்பர்லாம் கேக்குது சார். ஜிஎஸ்டி நம்பர் டர்ன் ஓவர்லாம் மேட்ச் பண்ற மாதிரி இருக்குது ஆன்லைன்ல உள்ள. சோ அதனால ஜிஎஸ்டி இருக்கவங்க எல்லாம் டர்ன் ஓவர் எல்லாம் பாத்துக்கிட்டு கொடுங்க. அங்க ஜிஎஸ்டி டர்ன் ஓவர் 2 கோடி நீங்க பாட்டு இங்க 30 லட்சம் கொடுத்துறாதீங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டாவது பேன் நம்பர்லாம் கேக்குது. இன்கம் டாக்ஸ் கிராஸ் செக் பண்ணுதா, ஜிஎஸ்டி கிராஸ் செக் பண்ணுதான்னு தெரியல. அதனால நீங்க பிளான்ட் மெஷின் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம இன்கம் டாக்ஸ்ல என்ன கொடுத்துக்கோமோ அதை கரெக்டா கொடுங்க. ஆடிட்டர் பேலன்ஸ் ஷீட்ல நீங்க பாட்டு ப்ரொவிஷனல் ப்ரொஜெக்ஷன் பேங்க் கொடுக்குற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ட் மெஷினரி இல்ல சேல்ஸ் எல்லாம் பூஸ்ட் பண்ணி கொடுத்துறாதீங்க. இஸ் மை ஹம்பிள் ஒபினியன். பெருமாள் நீங்க தொடர்ந்து. அடுத்தால இப்போ செல்வராஜ் சார் ஆவாரம்பாளையத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஜிஎஸ்டி சர்டிபிகேட்ல ப்ரொப்ரைட்டரோட போட்டோ மிஸ் மேட்ச் ஆச்சு. அது எப்படி ஆச்சுன்னு தெரியல. இது எப்படி இந்த போட்டோ பண்ணலாம்? இது ஒண்ணும் இல்ல. நீங்க கோர் ஃபீல்ட்ல போய் போட்டோ மாத்துறதுக்கு ஆப்ஷன் இருக்கு. அது தெரியலன்னா செல்வராஜ் நாளைக்கு வரைக்கும் எனி டெஸ்க்லாம் பண்ணி கொடுத்தாங்க சார். அதாவது நான் ட்ரை பண்ணேன் கோர் ஃபீல்ட் அமெண்ட்மென்ட்க்கு, பட் அது அக்செப்ட் பண்ணவே இல்ல. பண்ணலாம் சார், வழி இருக்கு, நான் பண்ணி தரேன். நாளைக்கு எனி டெஸ்க்ல வாங்க, நான் பண்ணி தரேன். ஓகே ஓகே, थैंक यू. அப்புறம் தஞ்சாவூர்ல இருந்து நம்ம ஃபெடரேஷன் செக்ரட்டரி ரவிச்சந்திர சார் ஒரு முக்கியமான கேள்வி கேட்டிருக்காரு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி அட்ராக்ட் காலேஜோட ஹாஸ்டலுக்கு அந்த பஸ்ஸுக்கு இதெல்லாம் அந்த சர்வீசஸ்க்கு எல்லாம் அட்ராக்ட் ஆகுமா என்ன கேட்டிருக்காங்க. சப்போஸ் ஒருவேளை டெபிட் நோட் போட்டா அந்த டெபிட் நோட் 2A ரிஃப்ளெக்ட் ஆகுமா? ஓகே, இத பொறுத்தளவு காலேஜ் அது டீம்டு யூனிவர்சிட்டியா இல்ல காலேஜ் யூனிவர்சிட்டில வருதா? அது இல்ல, வெறும் காலேஜ், பியூர் காலேஜ் இல்ல, யூனிவர்சிட்டி கீழ நான் யூனிவர்சிட்டி பாரதாஸ் யூனிவர்சிட்டி ரெகக்னைஸ். ஓகே, யாரு சமக்துல்லாங்கறவங்க ஸ்கிரீனை இது பண்றாங்க சார். சமக்துல்லா, மிஸ்டர் சமக்துல்லா, ஸ்கிரீனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓகே, ரவி சார், காலேஜை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. ஐ வில் கிவ் தி காப்பி ஆஃப் தி நோட்டிபிகேஷன். உங்களுக்கு அப் டு ஹையர் செகண்டரி வரை தான் சார் எக்ஸம்ப்டட். காலேஜை பொறுத்தளவு என்ன அப்படின்னா, நான் சொல்றேன் ரவி சார், நீங்க மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. அதான் காலேஜை பொறுத்தளவு என்ன அப்படின்னா அவங்க ஃபீஸ் எக்ஸம்ப்டட். அவங்க ஒரு யூனிவர்சிட்டி கண்ட்ரோல்லையோ இல்ல ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியா இருந்தோ அவங்க ரெகுலரா நடத்தக்கூடிய கோர்ஸுக்கு எக்ஸம்ப்டட். அது இல்லாம எக்ஸ்ட்ரா ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி நடத்துறாங்க, ஷார்ட் டியூரேஷன் கோர்ஸ் அந்த மாதிரி நடத்தினா அதுக்கு 18% டாக்ஸ் வந்துடும். அதே மாதிரி காலேஜில் கேம்பஸ் என்ட்ரி நடத்தி அதுக்கு சார்ஜ் பண்றாங்கன்னா அதுக்கு டாக்ஸ் வந்துடும். எப்போ டாக்ஸ் வராதுன்னு அவங்க கலெக்ட் பண்ணக்கூடிய ஃபீஸ் மட்டும் டாக்ஸ் வராது. அப்புறம் அதே மாதிரி அவங்க டிரான்ஸ்போர்டேஷன் பண்றாங்கல்ல அந்த பஸ்ஸுக்கு அதுக்கு வராது, டாக்ஸ் வராது. கேண்டீனுக்கு வராது. அப்ப அந்த காலேஜ் வேற ஏதாச்சும் சர்வீஸ் பண்றாங்களா ரவி சார்? ரவி சார் மைக் ஆன் பண்ணிப்பாங்க. நோட் புக்ஸ் எல்லாம் இது பண்றாங்க சார். நோட் புக்ஸ் இது கொடுக்கறாங்க. நோட் வேற புக்ஸ் வேற ரவி சார். நோட் சேல் பண்ணாங்கன்னா டாக்ஸ் வந்துரும். புக்க சேல் பண்ணாங்கன்னா டாக்ஸ் வராது. யூனிஃபார்ம் பண்றாங்க இல்ல கோட் பண்றாங்க, மெக்கானிக்கல் லேபோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சேல் பண்ணா அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வந்துரும் ரவி சார். சரி சார். இல்ல நோட் புக்ஸ்ங்கிறது ஒரே இதுதான். அந்த மெட்டீரியல் கொடுப்பாங்க ஸ்டூடண்ட்ஸ்க்கு அந்த இதுக்காக அசைன்மென்ட் நோட் அது சொல்றேன். அதாவது நோட் புக்ங்கிறது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லக்கூடிய டெக்ஸ்ட் புக் தான் சார் எக்ஸம்ப்டட். அது இல்லாம நீங்க யூஸ் பண்ற 80 பேஜ் 1 crore 2 crore நோட்லாம் அது புக்ல வராது, நோட்ல வரும். அந்த நோட்லாம் டாக்ஸபிள் சார். थैंक यू சார். சார் இன்னொரு क्वेश्चन சார் சொன்னால அந்த டெபிட் நோட் கிரெடிட் நோட்னு அதுல இந்த டிஸ்ப்ளே வந்தாங்களா சார். சோ விண்டோஸ் டிஸ்ப்ளே இது மாதிரி கிளைம் கொடுக்கறாங்க. அது மகாராஷ்டிரா கம்பெனி ரேமண்ட் கன்சூமர் பிரைவேட் லிமிடெட் அவங்க கிளைம் அந்த கொடுக்கறத கிரெடிட் மெமோ போட்டு கொடுத்து அதுக்கு ஐஜிஎஸ்டியும் கொடுக்கறாங்க சார். சரி, அதுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல 2A ல. அதனால நாங்க டெபிட் நோட்ல போட்டு அவங்க கலெக்ட் பண்றதுனால நாங்க கட்டணும் இல்லையா நம்ம அந்த பணத்தை. ஆனா பணம் நில் ஆயிடுது, ஆனா கட்டுறோம் ஐஜிஎஸ்டி. இல்ல நீங்க திருப்பி சொல்லுங்க, சிச்சுவேஷனை திருப்பி சொல்லுங்க. அதாவது ரேமண்ட் கன்சூமர் கேர் பிரைவேட் லிமிடெட்ங்கறவங்க எங்களுக்கு இந்த டிஸ்ப்ளே வைக்க சொல்றாங்க. டிஸ்ப்ளே வச்சதுக்கு அந்த கிளைமுக்கு பணம் பின்னாடி அனுப்புறாங்க. சரி, ஐஜிஎஸ்டி தமிழ்நாடு தஞ்சாவூருக்கு
அது B2Bல அவங்க வந்து சேலா ட்ரீட் பண்றாங்க. சரி, காமிச்சு திருப்பி வந்து நம்ம அந்த பணத்தை கட்டிடுறோம். அவங்க கிளைமா கொடுக்குறாங்க, நம்ம டெபிட் நோட் போட்டு கட்டிட்டு அதை நில் பண்ணிடுறோம். இல்ல சார், அவங்க உங்க ஷோரூம்ல டிஸ்ப்ளே பண்றதுக்கு பொருள் கொடுக்குறாங்க, கரெக்டா? ஆமா சார். அந்த டிஸ்ப்ளே பண்ற பொருள் டிஸ்ப்ளே ஆயிட்டானே இருக்கு, அதை சேல் பண்ண மாட்டீங்கல்ல நீங்க? சேல் பண்ண மாட்டோம் சார். அப்ப நீங்க எது கட்டுறீங்க? சேல் பாயிண்ட் வந்தா தானே கட்டணும். இல்ல அவங்க வந்து கொடுக்குறாங்க, அவங்க பணமும் கொடுக்குறாங்க, கிளைம் அமௌண்ட்டும் கொடுக்குறாங்க, IGST பணமும் தர்றாங்க. அத நீங்க ஐடிசி நீங்க அத ரவி சார், அத நீங்க ஐடிசி எடுத்துக்கோங்க. சரி, நீங்க யூ ஆர் எலிஜிபிள் ஐடிசி. நீங்க எப்ப அதுல 2A நான் வர்றேன். அதாவது என்ன அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்ப்ளே வைக்க சொல்றாங்க, அவங்களுக்கு ஒரு இன்டைரக்ட் அட்வர்டைஸ்மென்ட்காக உங்க ஷோரூம்ல, கரெக்ட்டா? கரெக்ட் சார், கரெக்ட். அப்ப அந்த டிஸ்ப்ளே பண்ணும்போது அந்த பொருள் ஒரு காலத்துக்கு அப்புறம் அது அழுக்காயிரும், அதை நீங்க சேல் பண்ணி தான் ஆகணும். இப்ப சானிட்டரி வேர்க்கெல்லாம் பேரி வேர் கொடுப்பான் சார், ஷோரூம்ல டிஸ்ப்ளே பண்ணுங்க 2 வருஷம், 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த குட்ஸை விற்கணும். விற்கும் போது அந்த குட்ஸ் மார்க்கெட் ரேட்டுக்கு போகாது, 50% 40% டிஸ்கவுண்ட் பண்ணி தான் விற்போம், கரெக்டா? உங்களுக்கு இந்த ரேமான்ஸ் வந்து 2 வருஷத்துல அவுட் ஆஃப் ஃபேஷன் ஆயிடும் அந்த டிசைன். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? 50% டிஸ்கவுண்ட் போட்டு தான் விற்பீங்க, கரெக்டா? சொல்லுங்க சார். இந்த ப்ராடக்ட்டுக்கே क्वेश्चन இல்ல சார், அவங்க டிஸ்ப்ளே வைக்கிறதுக்கு கிளைமுக்கு பணம் கொடுத்துறாங்க, கிரெடிட் மெமோ போட்டு IGST பணம் கொடுத்துறாங்க. அப்ப அது இன்சென்டிவ் மாதிரியா? இன்சென்டிவ் மாதிரி கூட வச்சுக்கலாம். இல்ல, இது நீங்க எனக்கு செப்பரேட்டா அனுப்புங்க, எனக்கு நீங்க அந்த காப்பி எல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுத்துங்க, செப்பரேட்டா கொஞ்சம் டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். இத நான் ராங் ஒபினியன் கொடுக்க விரும்பல, சரியா? நம்ம வந்து இப்போ அடுத்த கேள்விங்க. ஒருத்தர் வந்து ஃப்ளவர் மில்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அவங்க வந்து மாவு அரைக்கிறதுக்கு வந்து 2 ரூபாய் பெர் கேஜிக்கு சார்ஜ் பண்றாங்க, சரியா? இப்போ வந்து அவர் வருஷத்துக்கு வந்து மோர் தென் 20 lakhs வந்து அதுக்கு அவருக்கு வருமானம் சர்வீஸ்க்கு சார்ஜஸ் பண்றாரு. அவர் இண்டிவிஜுவல், அவருக்கு ஆர்சி எடுக்கணுமான்னு கேட்டு. கண்டிப்பா ஃப்ளோர் மில் வந்து உங்களுக்கு பதில் ஹல்லிங் சார்ஜஸ் பெருமாள் இல்ல மாவு அரைக்கிறதுக்குள்ள நான் தான் சார் கேட்டிருந்தேன் சார் அந்த क्वेश्चन சார். சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அவர் இந்த மக்காச்சோளம் எல்லாம் கொண்டு வந்து ஃபார்மர் கொடுப்பாங்க சார், அரைச்சு கொடுத்துருவாங்க, அதுக்கு 2 ரூபா 3 ரூபா சார்ஜ் பண்ணிக்குவாங்க சார். இல்ல, அவர் ஒன்லி பியூர் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் அரைக்க மாட்டார்ல? அக்ரிகல்ச்சர் தான் சார், மிளகு பொடி, அதுக்கப்புறம் வந்து மக்காச்சோளம் மாவு மாட்டுக்குங்க சார், இது மட்டும் தான் சார் பண்றாரு. இல்ல, மக்காச்சோளம் பண்றாரு அப்படின்னா பியூர்லி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மட்டும் பண்ணுனா எக்ஸம்ப்டட். அது இல்லாம பெருமாள் சார் அவர் வீட்ல இருந்து பச்சரிசி கொண்டு வந்து கொடுக்குறாரு அரைக்கிறதுக்கு, அப்படியே வாங்க வரல, பச்சரிசி அவர் கொண்டாந்து கொடுத்தா அதையும் அரைச்சு கொடுப்பார்ல? அரைச்சு கொடுப்பாருங்க சார். அப்ப கண்டிப்பா டாக்ஸபிள். அவர் பியூர்லி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் மக்காச்சோளம் மட்டும்தான் அரைக்கிறேன் அப்படின்னா எக்ஸம்ப்டட். பெருமாள் சார் வீட்ல இருந்து பச்சரிசியோ மிளகாயோ கொண்டாந்து மிளகா பொடிக்கு அரைச்ச கொடுக்குறாரு, மல்லிப்பொடிக்கு அரைச்ச கொடுக்குறாருன்னா வந்துடும். அதனால உங்களை பொறுத்து 20 லட்சம் லிமிட், அதுக்கு மேல போனா கண்டிப்பா ரேட் ஆஃப் டாக்ஸ் என்ன அப்ளிகபிளோ பார்த்து கட்ட வேண்டும். ஓகேங்க சார். விஜயநாராயணன் சார் ஏதோ சொல்ல வர்றாரு, சொல்லுங்க சார். அது வந்து மில்லிங் சார்ஜஸ், ஃப்ளோர் மில்லுல அரைச்சி கொடுக்கிறது. ஓகே, அது டாக்ஸ் மில்லிங் சார்ஜஸ்க்கு 5% டாக்ஸ் இருக்கு. ஓகே, வெரி குட், தேங்க் யூ. 5% டாக்ஸ். ஓகே, ரைட், டெஃபினட். ஏன்னா நாங்க மில்லுல அரைச்சி கொடுக்கிறோம், டன் 5% போடுறோம். ஓகே, அதான் மில் ஓனரே சொல்லிட்டா கரெக்ட் ஆயிரும்ல. ரைட் விஜய், நான் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்தல வந்து முக்கியமான கேள்வி. அதாவது வந்து ராகேந்திரன் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு ப்ரொப்ரைட்டர் எக்ஸ்பயர்ட் ஆயிடுறாரு, சரியா? அவர்கிட்ட வந்து க்ளோசிங் ஸ்டாக் இருக்கு நிறைய, ஆனா அதுக்கு உண்டான ஐடிசி எது அவைலபிள் இல்லை. இப்போ வந்து அவரோட லீகல் ஹேருக்கு வந்து எப்படி அதை டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு கேட்கறாரு. சரி, இப்ப ஸ்டாக் இருந்தா எப்படி ஐடிசி இல்லாம போகும்? அப்ப என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இவர் வந்து பர்ச்சேஸ் வித்ட்ரா பண்ணிட்டு சேல்ஸ் வித்தவுட்ல பண்ணிட்டாரு. அப்பனா தான் ஸ்டாக் அக்குமுலேட் ஆகி ஐடிசி அக்குமுலேட் ஆகாம இருக்கும். அதனால இத இப்ப லீகல் யாருக்கு போகணும் அப்படின்னா, இப்ப இந்த ஸ்டாக்குக்கு பூரா கண்டிப்பா ஒரு சேல் பில் தான் ரைஸ் பண்ணணும். சேல் பில் ரைஸ் பண்ணி அதுக்குள்ள டாக்ஸை கட்டி தான் சேல்ஸ் ஹோலா தான் போடணும், ஒரு வழி இல்ல சார். இதே क्वेश्चनலயே தான் சார். இப்ப சார் சொன்ன சினாரியோலயே ஒரு கஸ்டமர் இறந்துட்டாரு, பெரிய ஒரு வயசானவர், ஜுவல்லரி ஷாப். சோ இப்ப அவர் இறந்தது வந்து இப்ப ஒரு 15 days ஆயிடுச்சு. சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் ஒரு क्वेश्चनக்கு ஆன்சர் சொன்ன மாதிரி லீகல் ஏர் நாங்க அப்ளை பண்ணி நாங்க அதுக்கு லீகல் ஏர் ஓபன் பண்ணிட்டு சேலை எங்களுடைய புது ஆர்சி பேர்ல எடுத்து போடலாமா சார்? இல்ல, நீங்க சேலே பண்ண வேண்டாம், நீங்க அந்த ஐடிசி இருக்குல்ல. இப்ப நீங்க சொன்ன கான்செப்ட் அது ஐடிசி இல்ல. ஆனா கையில ஸ்டாக் இருக்கா? ஸ்டாக் இருக்கு சார். அது எப்படி வரும்? ஏன்னா நீங்க அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பர்ச்சேஸ் வித்ல பண்ணி ஐடிசி எடுத்துட்டீங்க, சேல் பாயிண்ட்ல வித்தவுட்ல வித்துட்டீங்க, அதான கரெக்ட் விநாயகம்?
அது கிளையண்ட் நான் பிராக்டிகல் கேக்குறேன். அப்படிதான் சார் இருக்கணும். அப்படின்னா அந்த ஐடிசி இந்த ஸ்டாக் நீங்க கொண்டு போகணும்னா ஓபனிங் ஸ்டாக் கொண்டு போகணும்னா கண்டிப்பா இதுக்கு ஐடிசி நீங்க கையில இருந்து கட்டி தான் பண்ணணும், வேற வழி. அது ஓகே சார். அதே நேரத்துல இது தங்கம்ன்ற காரணத்தினால மார்க்கெட் இன்னைக்கு கரண்ட் பிரைஸ் போடணுமா இல்ல நமக்கு வேல்யூவேஷன் இறங்குது இல்லைங்களா, ஆக்சுவலா அதுக்கு ஆவரேஜ் வேல்யூவேஷன் இருக்குல்ல வெயிட்டேஜ், அதை வச்சு சேல் பண்ணுங்களா? என்னைய பொறுத்தளவு நீங்க பர்ச்சேஸ் காஸ்ட்லயே எடுத்துக்கலாம். அது ஆபீசர் அக்செப்ட் பண்ணிடுவாங்களா சார் பர்ச்சேஸ் காஸ்ட்ல எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க அதுக்கு தான் ஐடிசி அவைல் பண்ணிருப்பீங்க. பர்ச்சேஸ் காஸ்ட் தான் ஐடிசி அவைல் பண்ணிருப்பீங்க. ஆமா, அப்ப நான் வந்து ஆடிட்டர்ட்ட ஒரு ஒர்க்கிங் போட்டு அந்த ஒர்க்கிங் கன்சர்ன் ஆபீசர்ட்ட காட்டி இந்த ரேட் தான் நாங்க போறோம். ஆமா, அந்த ஐடிசி போர்ஷன் வந்து மோர் தட் 2 lakhs இருந்தா சிஏஆர் ஐசிடபிள்யூஎன் ஹோல் டைம் ப்ராக்டிஸ் சர்டிஃபை பண்ணனும். அதுக்கு தான் சார் அந்த சர்டிஃபிகேஷன் வாங்கி பண்ணா அது ஓகே ஆயிடும். ஆமா, என்னைய பொறுத்தளவு வேண்டாம்னு சொல்லி ஒரு 1,90,000 ரூபாய் போட்டு விடுங்க. எந்த ப்ரொஃபஷனலையும் மாட்டி விட வேண்டாம். அப்ப நம்ம நேரடியா இன்னைக்கு கரண்ட் பிரைஸ் போட்டே நான் பண்ணா என்ன சார் ஆயிடும்? கரண்ட் பிரைஸ் போட்டு வாங்க இல்ல கரண்ட் பிரைஸ் போட்டு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ அடிஷன் ஜாஸ்தியா இருக்குங்க. ஐடிசி எடுத்தது கம்மியா இருக்கும். இப்ப கரண்ட் பிரைஸ போடும்போது அந்த எக்ஸஸ்க்கு வேல்யூக்கு ஐடிசி போர்ஷன் வேஸ்டா கையில இருந்து கட்டற மாதிரி இருக்கும். கட்டிடுவேன். ஆனா ஃபியூச்சர் சேல்ஸ்ல நானே சார் இது கொஞ்சம் கடைசி டிஸ்கஸ் பண்ணிக்கலாங்க. லாங் ஏன்னா நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரியா? இப்போ அடுத்த கேள்வி வந்து முக்கியமான கேள்விங்க, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் சப்ளைல கொஞ்சம் லிசன் பண்ணிக்கோங்க. அதாவது வந்து கோயம்புத்தூருக்கு வந்து கர்நாடகால இருந்து ஒருத்தர் வர்றாரு. சரியா? அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன். அவர் வந்து சப்போஸ் வந்து அவரோட தோட்டத்துக்கு ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு பம்பு வாங்கி போறாரு, இல்ல ஏதோ ஒரு மெட்டீரியல் வாங்கி போறாரு. சரியா? அப்ப அவர் வந்து என்ன பண்றாரு, அவருடைய அட்ரஸ், அவர் அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன், இண்டிவிஜுவல்னால அட்ரஸ் எல்லாமே வந்து சிக்மகளூர்னு ஏதோ ஒரு கர்நாடகா அட்ரஸ் கொடுத்துறாரு. சரியா? இப்போ இந்த கோயம்புத்தூர்ல பம்பு வித்தவங்க வந்து செக்ஷன் 10C ஐஜிஎஸ்டி ஆக்ட் பிரகாரம் 10(1)C பிரகாரம் சிஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணுமா ஐஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணணுமான்னு சுந்தரம் குமார்ங்கிற ஒரு கேட்டிருக்காரு. ரைட், எக்ஸலன்ட் क्वेश्चन. இதுல வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளைல 3 ப்ரொவிஷன் இருக்கு. அப்போ அவர் கர்நாடகால இருந்து வர்றவர் ஜிஎஸ்டிஆர்சி இருக்குன்னு அந்த ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துட்டு நீங்க கர்நாடகாவுக்கு நீங்க பொருளை லாரியில அனுப்புங்கன்ட்டு போயிட்டாருன்னா ஐஜிஎஸ்டி தான், எந்த மாற்றமும் இல்லை. சரி, அவர் கோயம்புத்தூர்ல வந்து டைரக்டா பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா அட்ரஸ் கொடுக்காம வெறுமன மிஸ்டர் கண்ணன் கோயம்புத்தூர் போட்டு வாங்கிட்டு போனார்னா தமிழ்நாடு எஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி. கர்நாடகா அட்ரஸ் கொடுத்து வாங்கினார்னா கண்டிப்பா ஐஜிஎஸ்டி தான். இதுக்கு வந்து கமிஷனர் வந்து கிளாரிஃபை பண்ணிருக்காரு, சர்க்குலர் இருக்கு. அடுத்த क्वेश्चन பெருமாள் சார். அடுத்த क्वेश्चन வந்து மை கிளைண்ட் claimed GST input tax credit for material purchase for 2 times. அதாவது 2 தடவை எடுத்திருக்காங்க. ஒன் டைம் அகைன்ஸ்ட் டிசி, another டைம் வந்து இன்வாய்ஸ். இது வந்து ரிவர்ஸ் எக்ஸஸ் இன்புட் எப்படி ரிவர்ஸ் பண்றது, நான் இந்த வருஷமே பண்ணிரவா என்னன்னு கேக்குறேன். இல்ல அவ எந்த மாசம் எடுத்தார் ஐடிசிய அது போடல. சரி, கண்டிப்பா சார் நீங்க முதல்ல ஐடிசி நவம்பர் 2019 நவம்பர் 2019 20 என்னை பொறுத்தவரை நீங்க இப்ப பண்ணலாம், அந்த செப்டம்பர் வரை பண்ணலாம், தப்பு இல்ல. ரிவர்ஸ் பண்ணணும். அதுக்கு ராங் அவைல்மெண்ட்டுக்கு 24% வட்டி கட்ட வேண்டும். வட்டி கண்டிப்பாக கட்ட வேண்டும். அடுத்த கேள்வி வந்து வெஹிக்கிள் எக்ஸ்பென்சஸ்க்கு ஐடிசி எடுக்கலாமான்னு கேக்குறேன். சார் வெஹிக்கிளை பொறுத்தளவு 500 தடவை சொல்லியாச்சு சார். பைக்கில் பொறுத்தளவு உங்க தொழிலே ஒன்று லாரியை வாங்கி விற்கிறதா இருக்க வேண்டும், இல்லை லாரியை வச்சு ஏபிடி ஏஆர்சி கேட்டி மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் குட்ஸ் பண்ண வேண்டும், இல்லை லாரியை வச்சு டிரைவிங் ஸ்கூல் சொல்லி கொடுக்க வேண்டும். இது 3க்கு தான் லாரிக்கு எலிஜிபிள். காரா இருந்தால் மேக்ஸி கேப் வந்து காரை வாடகை வீட்டுக்கு பிழைக்க வேண்டும், இல்லை காரை வாங்கி விற்க வேண்டும், இல்லை காரை டிரைவிங் ஸ்கூல் சொல்லி கொடுக்கும். இதை தவிர செக்ஷன் 17(5) மற்றெல்லாம் பிளாக்டு. அதாவது நானும் பெரும்பாலும் மதிக்கக்கூடிய ஹானரபிள் ஆத்தோஸ் ஆகிய ஆர்கே ஜெயின் டாக்ஸ்மான் எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க. ஏஆர் கிளாரிபிகேஷன் இதைத்தான் வந்துட்டு இருக்கு. கேஷ் கேரி வேனை கூட எடுத்துக்கூடாதுன்னு வந்துருச்சு. ரெட்டி சார் வந்துட்டாரா பெருமாள்? வரலையே. ஓகே, அவருக்கு ஒரு கால் அடிச்சு பாருங்க. அடுத்த கொஸ்டின் கேட்டு. அடுத்த கொஸ்டின் வந்து இப்போ உள்ள ஒரு பிராக்டிகல் கொஸ்டின் மிஸ்டர் சந்தோஷ் பாபுன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி அது சென்டருக்கு அலர்ட் ஆயிடுச்சான். 15 நாள் ஆச்சு, அது பெண்டிங்கே ஆயிட்டு இருக்கு. இதுக்கு என்ன பண்ணலாம் சார்? வெரி குட் கொஸ்டின். இப்போ வந்து உங்களை பொறுத்தளவு நோட்டிபிகேஷன் நம்பர் மடிச்சிச்சு நான் குரூப்ல போட்டு விடுறேன் டெலிகிராம்ல. அதாவது உங்களை பொறுத்தளவு நீங்க ஆதார் மேண்டேட்டரி சார். ஆதார் வேலிடேட் பண்ணாதான் அந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் உங்க ஆர்சி அப்ரூவ் பண்ண முடியும். நீங்க ஆதார் வேலிடேட் பண்ணல அப்படின்னா உங்கள் ஜிஎஸ்டிஆர்சி அப்ரூவ் ஆகாது. ஆதார் வேலிடேட் பண்ணவில்லை என்றால் 60 நாள் டைம் இருக்கு. அந்த ப்ராப்பர் ஆஃபீஸர் உங்க இடத்த வந்து வெரிஃபை பண்ணி பிசிக்கல் வெரிஃபிகேஷன் வேட் காலம் டிஎன்ஜிசி காலம் மாதிரி வந்து வெரிஃபை பண்ணி இந்த ஆஃபீஸர் உங்க பிளேஸ் ஆஃப் பிசினஸ்ல நின்று அந்த ப்ரொப்பரேட்டர் போர்டு
நிக்கிறது 3 சேர்த்து செல்ஃபி எடுத்து ஆன்லைன்ல அப்லோட் பண்ணணும். பண்ணுனா தான் ஆர்சி வரும், இல்லைன்னா ஆர்சி வராது. நீங்க ஆதார் வேலிடேஷன் எப்படி அப்படின்னா, நீங்க ஜிஎஸ்டி ஆர்சி அப்ளை பண்ணும்போது ஆதார் நம்பர் ஒரு காலம் இருக்கும், அது மேண்டேட்டரியா இருக்கு, அது ஆப்ஷனலா இருக்கும். நம்ம எக்ஸாம்ல சாய்ஸ்ல வரவர் விட்டு போயிடுவோம், விடக்கூடாது. அந்த ஃபில் பண்ண ஆதாரை ஃபில் பண்ணோன்னா கீழே ஒரு ஓப்பன் ஆகும் டிக்ளரேஷன். என் சிட்டர்விகேட்டை விட நான் கொடுக்குற ஆதார் உண்மைன்னு சொல்லி டிக்ளரேஷன். அந்த டிக்ளரேஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உடனே ஆர்சி உங்களுக்கு கொடுத்துட்றாங்க சார். இந்த ஆதார்ல ஏதாச்சும் ரிலேட்டட் யாராச்சும் ஒரு பார்ட்னருடைய எல்லா பார்ட்னர் இருப்பாங்களா, அந்த பார்ட்னருடைய ஆதாரை போட்டு டிக்ளேர் பண்ணி விட்டுருங்க. ஓகே சார், தேங்க்யூ. அடுத்த கொஸ்டின் பெருமாள் சார். அடுத்த கொஸ்டின் வந்து என்ன கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டி எக்ஸாம் பத்தி ஏதாவது டிப் இருந்தா சொல்லுங்க சார், எப்படி பாஸ் ஆகலாம் என்னன்னு கேட்டேன். ஜிஎஸ்டி எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, நாங்க தான் அதிக ரிசல்ட் கொடுத்துருக்கோம், ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஜிஎஸ்டி எக்ஸாம் எழுதாட்டி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஜிஎஸ்டி பிராக்டிஷனரா இருந்தா நமக்கு ஒரு பின்னாடி ஏதாச்சும் ஒரு வாரியம் அமைக்கிறாங்க கவர்மெண்ட்ல, ஏதாச்சும் பெனிஃபிட் இருந்தா நமக்கு பிற்காலம் ஃபேமிலிக்கு கிடைக்கும், ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கிறதுனால. அதனால ஜிஎஸ்டி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நல்லது. ஆல்ரெடி நீங்க எஸ்டிபி டாக்ஸ் ரிட்டர்ன் சார் யாரோ சார்ட்லாம் மாத்துறாங்க சார், கொஞ்சம் அடனட்லாம் பண்ணாதீங்க ப்ளீஸ். அதாவது ஜிஎஸ்டி ஆல்ரெடி நீங்க வேட் டிஎன்ஜிசி பிராக்டிஷனரா இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஹானரபிள் ஜாயின்ட் கமிஷனர் ஜூரிஸ்டிக்ஷன் இன்டர்வியூ பண்ணிட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த ஜிஎஸ்டிபி சர்டிபிகேட் எக்ஸாம் எழுதுற வேலிட். மேக்ஸிமம் 3 அட்டெம்ப்ட் தான் எக்ஸாம் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. பட் ஃபர்ஸ்ட்லாம் எக்ஸாம் எழுதி இப்போ கொஞ்சம் டஃப் பண்ணிட்டாங்க, டோன்ட் வரி. எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னையோ பெருமாளை கான்டாக்ட் பண்ணுங்க, நாங்கள் ப்ராப்பரா கோச் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ண வேண்டிய எங்களுடைய கடமை, பாஸ் பண்ண வச்சிடலாம். அப்படி இல்லாம டிகிரியை பேஸ் பண்ணி ஜிஎஸ்டிபி வாங்கினவங்க இன்னும் ஜிஎஸ்டி எக்ஸாம் வரும், அதுல நீங்க கண்டிப்பா எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிக்கலாம் சார். அடுத்த கொஸ்டின் சொல்லுங்க ஜஸ்டின் ராஜ். சார் அதுல தான் இப்போ வந்து நான் ஜிஎஸ்டி அப்ளை பண்ணி உங்க ஸ்பீக்கர் வால்யூம் கம்மி பண்ணுங்க பாப்போம். சொல்லுங்க சொல்லுங்க சார். ஒன்னு அப்ளை பண்ணிருக்கேன், அதுல வந்து ஆர்டர் ஃபார் பெண்டிங் சொல்லி 3 மாசமா நான் டிகிரி வச்சு தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். இல்ல அது டியூ டு கொரோனானால உங்க ஜாயின்ட் கமிஷனர் டெப்யூட்டி கமிஷனர் பார்க்காம இருப்பாங்க, கொஞ்சம் கொரோனா முடிஞ்சிட்டு ஃபாலோ பண்ணுங்க, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. பெருமாள் சார் வெளியே வெயிட்டிங் நிறைய இருக்க மாதிரி இருக்கு. இல்ல அது கிளியர் பண்ணியாச்சு. இப்ப அடுத்தால வந்து பாத்தீங்கன்னா மோகன்கர்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. அதாவது ஆர்சி வந்து கேன்சல் ஆயிடுச்சு, ஆனா நிறைய ஐடிசி அவைல் பண்ணிருக்காங்க, நிறைய இருக்கு, என்ன பண்றதுன்னு. அது ஆர்சி கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒண்ணும் முடியாது, அந்த ஐடிசி லேப்ஸ் டு கவர்மெண்ட் தான், வர வழி இல்லை. அடுத்தது வந்து புவனேஸ்வரன் சார் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இன் கான்ட்ராக்டிங் கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பர்ச்சேஸ் எ டிப்பர், சரியா, ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ரோடு ரோலர் வித்தவுட் ஆர்டிஓ ரெஜிஸ்ட்ரேஷன், ஐடிசி எடுக்க முடியுமான்னு கேட்டேன். இல்ல டிப்பருக்கு ஆர்டிஓ வராதே, மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல ரிஜிஸ்டர் ஆகாதுல பெருமாள். இல்ல அது லாரி டிப்பர், அந்த மணல் எல்லாம் கொட்டு. மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட்ல ரிஜிஸ்டர் ஆன எதுக்கும் ஐடிசி கிடையாது. அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து செஸ் எப்படி கிளைம் பண்றதுன்னு நாகர்கோவில் இருந்து கவிதா பிள்ளை கேட்டிருக்காங்க. செஸ்ஸை பொறுத்தளவு கூல் ட்ரிங்க்ஸ் மாதிரி ஐட்டத்துக்கு வரும், செஸ்ஸுக்கு தான் செட்டப் பண்ணணும், வேற எதுக்கு கிராஸ் யூட்டிலைஸ் பண்ண முடியாது. அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து வேஜஸ் பெய்டு டு ஒர்க்கர்ஸ் above age 58, how to bring them அது உங்க ஏரியா. அதாவது சார் பிஎஃப்ஓ பொறுத்தவரை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து 58 வயசு ரீச் ஆன உடனே என்ன பண்ணணும்னா அவரோட ஃபுல் கிளைம் வந்து செட்டில் பண்ணிருக்கணும். அவர் சரண்டர் பண்ணி பிஎஃப் எல்லாம் சரண்டர் பண்ணி வித்ட்ரா பண்ணி அந்த அமௌண்ட்டை எடுத்துட்டாருன்னா அவருக்கு வந்து அதுக்கு பின்னால அந்த கிளைம் செட்டில்மெண்ட் பண்ண கிளைம் வச்சிருந்தா நீங்க பிஎஃப் பிடிக்க வேண்டியதில்லை. இஎஸ்ஐ பொறுத்தவரை ஏஜ் லிமிட் கிடையாது, நீங்க 65 வயசு வரை அவர் ஒர்க் பண்ணாலும் அவருக்கு அந்த வேஜஸ் என்ன வேஜஸ் ஏர்ன் பண்றாரோ அதுக்கு இஎஸ்ஐ பிடிச்சுதான் ஆகணும், கண்டிப்பா பிடிச்சுதான். அதுலயே இன்னொரு கேள்வி கேளுங்க. இப்போ வந்து கொஞ்சம் கேஷுவல் லேபர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்க, ஒரு 30 பேர் ஒர்க் பண்றாங்க, அதுல 20 பேர் தான் இஎஸ்ஐபிஎஃப் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த கேஷுவல் லேபர்ஸ்னு ஒரு 10 பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்குற வேஜஸ் எதுவும் இவங்க அக்கௌண்ட் பண்ண முடியறது இல்லைன்னு சொல்றாங்க. அது மாதிரி ஏதாவது அதுல ஆப்ஷன் இருக்குங்களா? வித்தவுட் பேயிங் இஎஸ்ஐ வந்து அந்த வேஜஸ் அக்கௌண்ட் பண்ணிக்கிறது பாத்தீங்கன்னா முன்னால மாதிரிலாம் கிடையாது சார். ஈவன் 1 டே வேலைக்கு வந்து அவருக்கு வேஜஸ்ங்கிறது கொடுத்தாச்சுன்னா, அக்கௌண்ட் பண்ணியாச்சுன்னா, சேலரி அண்ட் வேஜஸ்ல ஹெட்ல அக்கௌண்ட் புக் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இஎஸ்ஐபிஎஃப் பிடிக்கணும். அதுல வந்து எக்ஸம்ப்டட் கிடையாது, எக்ஸெப்ட் மானிட்டரி லிமிட் இருக்கு இல்லையா, முடியலன்னு அக்கௌண்ட் பண்ணல, கேஷா கொடுத்துருக்காங்க. அதான் உள்ள கொண்டு வர்றதுக்கு இஎஸ்ஐபிஎஃப் கட்டினா மட்டும்தான் உள்ள கொண்டு வர முடியும் இல்லைங்களா? கரெக்ட். ஆமா.
அது எக்ஸம்டட் கிடையாதுங்க. எக்ஸம்டட் வந்து 21,000க்கு மேல போனா இஎஸ்ஐல எக்ஸம்டட்ங்க. பிஎஃப் வந்து 15,000 சரியா. ஆனா அந்த 15,000க்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கு. அவசரப்பட்டு 15,000 மேல உள்ளவங்க எல்லாம் நீங்க எக்ஸம்டட் எம்ப்ளாய ட்ரீட் பண்ணிடாதீங்க. பிறகு பின்னால வந்து நிறைய அமௌண்ட் கட்ட வேண்டி வந்துடும். ஓகே சார். ஓகே சார் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க சார். பிஎஃப்ல ஒரு சின்ன டவுட் சார். சொல்லுங்க சார். இப்ப சொல்லுங்க. பேசிக் டி அமௌண்ட் அதுல இந்த 70% 100% ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை இல்ல சார். அதாவது வந்து 2019 பிப்ரவரி மாசம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கல்கத்தா வெர்சஸ் ப்ராப்ளம் அண்ட் கம்பெனிக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. நீங்க எந்த பேர்ல வந்து சம்பளம் கொடுத்திருந்தாலும் பரவாயில்ல, டியர்னஸ் அலவன்ஸ், பேசிக் பே இது இல்லாம வந்து வாஷிங் அலவன்ஸ், யூனிஃபார்ம் அலவன்ஸ், டிராவலிங் அலவன்ஸ், கன்வீனியன்ஸ் அலவன்ஸ், இந்த மாதிரி எந்த அலவன்சஸ் பேர்ல கொடுத்திருந்தாலும் எல்லா அலவன்சஸ் சேர்த்து அதுக்கு வந்து பிஎஃப் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸப்ட் ஹெச்ஆர்ஏ தவிர மீதி எல்லாமே கவரேஜ் வந்துடும். ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ்க்கு நீங்க பிஎஃப் பிடிச்சுதான் ஆகும். இப்போ டோட்டல் ஏர்னிங்ஸ் மைனஸ் ஹெச்ஆர்ஏ போ நீங்க ஹெச்ஆர்ஏ போ. ஆமா, அந்த ஹெச்ஆர்ஏ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ 20,000 வாங்கினாருன்னா அதுக்கு 20% வந்து மேக்ஸிமம் 20% தான் அலோவ் பண்றாங்க. பிராக்டிகலா 4,000 ரூபாய் அலோவ் பண்ணிட்டு மீதி 16,000 ரூபாய்க்கு இஎஸ்ஐ கட்டியாகும், பிஎஃப் கட்டியாகும். ஃபுல் அமௌண்ட் அந்த அதுல வந்து லிமிட் வந்து 15,000, அந்த 15,000 கட்டியாகும். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் உங்க ப்ரொஃபஷனல் ஃப்ரெண்ட்ஸை நீங்களே எங்க டெலிகிராம்ல ஆட் பண்ணிக்கலாம் சார். இப்போ 1500 பேர் இருக்காங்க, நீங்க ஆளுக்கு 2 பேர் ஆட் பண்ணிக்கலாம். டெலிகிராம் ஸ்ட்ரென்த் எங்கேயோ போயிடும். கைண்ட்லி ஆட் ஒரு ஒன்லி ப்ரொஃபஷனல் டீலர்ஸ் பிசினஸ் பேனர் ஆட் பண்ணிடாதீங்க. உங்க ப்ரொஃபஷனல் பர்சன் தயவு செஞ்சு ஆட் பண்ணி விடுங்க. ஆளுக்கு 2 பேர் ஆட் பண்ணீங்கன்னா எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பா இருக்கும். யாராச்சும் டெலிகிராம்ல ஆட் பண்ணலைன்னா எனக்கோ பெருமாளுக்கோ நம்பர் போட்டுருக்கோம், ஹை மெசேஜ் பர்சனல் சாட்ல போடுங்க சார். பெருமாள் சார் ப்ரொசீட். அதாவது இன்னொருத்தர் வந்து யாருங்க சார் இப்போ இந்த இபிஎஃப்ல என்ன பண்றாங்கன்னா, நம்ம இபிஎஃப்ல வந்து பென்ஷன் வாங்கியிருந்தோம் அப்படின்னாலும் பென்ஷன் பணம் கட்டாம இதுல ப்ராவிடென்ட் ஃபண்ட் அமௌண்ட்ல அந்த ஃபுல் அமௌண்ட்டே கட்ட சொல்றாங்க. இல்ல வேண்டியது இல்ல. நீங்க ஃபுல் அமௌண்ட் கிளைம் பண்ணி செட்டில்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எக்ஸம்டட் எம்ப்ளாயி அவர் வந்து சரியா. அது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இப்ப 50 வயசுல போனாலும் பென்ஷன் வாங்கிக்கலாம் சரியா. அவங்களுக்கு வேணா அப்படி சொல்லிருப்பாங்களே தவிர 58 வயசு ரீச் ஆனாங்க. இப்ப அவர் சார் கேட்ட கேள்வி, செல்வராஜ் சார் கேட்டது எபோவ் ஏஜ் 58 சரியா. உங்களை பொறுத்தவரை நீங்க 50 வயசுல வந்து சப்போஸ் வாங்கி அவருக்கு எலிஜிபிலிட்டி பென்ஷன் இருந்தாலும் கூட நீங்க வந்து அவர் சொல்றது வந்து ஏத்துக்க முடியாதுங்க. கிளைம் வாங்கியாச்சுன்னா அவர் எக்ஸம்டட் எம்ப்ளாயி. மோர் தென் 15,000 சம்பளம் வாங்கணும். அவர் லெஸ் தென் 15,000 சம்பளம் வாங்கினா ஆட்டோமேட்டிக்கா கவருக்கு வந்துடுவார். இல்ல மோர் தென் 15,000 சேலரி வாங்கியிருந்தாலும் அவருக்கு ஏற்கனவே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வர்றப்ப நம்ம அந்த ஃபுல் அமௌண்ட்டை வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட்ல கட்டணுங்கிறாங்க. இல்ல வேண்டியது இல்லைங்க. ரிட்டையர்டா அதாவது வந்து செட்டில்மெண்ட் ஃபுல் செட்டில் பண்ணியாச்சுன்னா அவருக்கு வந்து எக்ஸம்டட் தான். நான் வேணா தரேன் டீடைல் வரேன். ஓகே சரியா சார். ஜஸ்டின் சார், இந்த பிஎஃப்ல இப்ப வந்து எப்போ 58% ஒர்க் பண்ணும்போது அவருக்கு வந்து அந்த ஐடி ரிலேட்டடுக்கு வாய்ஸ் கிளியரா இல்லையா பிரதர்? அவருக்கு வந்து 92B செக்ஷன்ல தான் டிடிஎஸ் பிடிக்கும். சரி சார். ஹலோ. அப்ப சார் வாய்ஸ் ரொம்ப இறைச்சலா இருக்கு. இல்ல அவர் ஜஸ்டின் சாட்ல போட சொல்லுங்க. சாட்ல போடுங்க. கார்த்திகேயன் சார் நீங்க கேளுங்க. கார்த்திகேயன் சார், இப்போ லேபர் கான்ட்ராக்ட் லைசன்ஸ் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம டெபாசிட் கட்டுறோம். ஒரு 100 பேர்னா வந்து 500 ரூபாய்ட்டு நம்ம டெபாசிட் கட்டுறோம் இல்ல சார்? ஆமா. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ஆகும்போது டெபாசிட் கேட்பாங்களா எப்படி? இல்ல ஒன் டைம் மட்டும் தானா? இல்ல 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 அது இல்ல சார். அதாவது வந்து அது வந்து இந்த 100 ரூபீஸ் இருக்கு இல்லையா, 100%க்கு 500 ரூபீஸ் வந்து ஒரு ஹையஸ்ட் வந்து ஏதாவது ஒரு நாள்ல 100 கிராஸ் பண்ணா மட்டும் தான் நீங்க அடிஷனல் லைசன்ஸ்க்கு போகணும். இல்லாட்டா வேண்டியது இல்ல. ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது 1000 மெம்பர்ஸ் வாங்கிட்டு வச்சிங்களா பிரின்சிபல் எம்ப்ளாயர்? ஆமா வாங்கிக்கலாம். ஆக்சுவலி பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு 2 லைசன்ஸ் வருமா சார்? ஆமா சார். அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிரின்சிபல் எம்ப்ளாயருக்கு 2 லைசன்ஸ். ஒன்னு இந்த கான்ட்ராக்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணிருப்பார்ல அதுக்கும் வாங்கணும், அவரும் ரிஜிஸ்டர் பண்ணணும். பிரின்சிபல் எம்ப்ளாயரும் ரிஜிஸ்டர் பண்ணணும், பிளஸ் வந்து இந்த கான்ட்ராக்ட் அதையும் சேர்ந்து அவர் பிரின்சிபல் எம்ப்ளாயர் பண்ணணும். ஆனா ஆக்சுவலா எனக்கு ஸ்டார்டிங்ல இப்போ 1000 பேர் நான் வாங்குறேன் வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் உண்டாயிருக்கு, எனக்கு தெரியாது இன்டர்ஸ்டேட் மைக்ரேட் எவ்வளவு வராங்க தெரியாது, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வராங்க தெரியாது. இல்ல மைக்ரேஷன் லேபருக்கு தனி லைசன்ஸ் சார், அது இது கூட மிங்கிள் பண்ணிடாதீங்க. அது ரைட். அது பிரின்சிபல் எம்ப்ளாயர் வாங்கணுமான்னு கேக்குறேன். ஆமா கண்டிப்பாக வேணும். மைக்ரேஷன் எம்ப்ளாய்க்கு வேணும். இப்போ அதனுடைய பலனை வந்து இப்போ அனுபவிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா மைக்ரேஷன் எம்ப்ளாயிஸ்க்கும் வந்து கவர்மெண்ட் வந்து அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாமே கொடுத்துங்க. யாரெல்லாம் மினிமைஸ் பண்ணி காமிச்சாங்களோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இப்போ ரொம்ப சிரமப்பட்டாங்க நடுவில் இந்த கொரோனானால. ஓகே. அப்போ அந்த இன்டர்ஸ்டேட் மைக்ரேட் ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியாதுல்ல, அத கான்ட்ராக்ட் அப்பப்போ சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த்துக்கு வாங்கிக்கோங்க, அந்த லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதானே. ஓகே ஓகே.
இப்ப 100 பேருக்கு வாங்கிட்டு 50 பேர் இருந்தா ஒண்ணும் தப்பு இல்லையே. டெபாசிட் கட்டணும்ல. ஆமா ஆமா. இல்ல அது ஆளுக்கு 250 ரூபாய் 300 ரூபாய் தான் வருது சார். அதை கட்டி விட சொல்லிருங்க. சரி இல்ல ஜஸ்ட் கேட்டிருக்காங்க. சரி 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 ரைட் ரைட் சார். அடுத்தால வந்து நம்ம ரவிச்சந்திரன் சார் தஞ்சாவூர்ல இருந்து இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. டைல்ஸ், ஏசி, ஃபேன், பில்டிங் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு ஃபார் ரெஸ்டாரண்ட் ரெனோவேஷன் எக்ஸ்பென்சஸ், இதுக்கு ஐடிசி வருமானம்? சார் ஐடிசி கிடையாது. எப்போ டைல்ஸுக்கு வரும் அப்படின்னா நீங்க என்ஜினியரா இருந்து வித் மெட்டீரியலோட பில்டிங் கட்டி வித்தா தான் டைல்ஸுக்குலாம் உண்டு. அதை தவிர ரெஸ்டாரண்ட்டுக்கு எதுக்குமே கிடையாது. ரெஸ்டாரண்ட்டு கிச்சன் எக்யூப்மெண்ட்டுக்கு மட்டும் கேபிட்டல் குட்ஸ்ல ஐடிசி எடுத்துக்கலாம். வேற ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்க வாங்குற டைல்ஸ், ஏசி எதுவுமே ஐடிசி எலிஜிபிள் இல்லை. அடுத்த क्वेश्चन சார். அடுத்தால வந்து ரினோவேஷன் சார். ஏற்கனவே இல்ல ரினோவேஷன் ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் டெஃபினிஷன்ல போனீங்கன்னா ரினோவேஷன், ஆல்டரேஷன், அடிஷன், டெலிஷன் எல்லாமே ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட் தான். நீங்க எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம். ரவிச்சந்திரன் வச்சுக்கலாம், ரவின்னு வச்சுக்கலாம், கண்ணன் வச்சுக்கலாம், ராமன் வச்சுக்கலாம். எப்படி வச்சாலும் ரவி சார் ரெஸ்டாரண்ட் தானே. ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन. ரைட் சார். அடுத்தால வந்து ஒரு ஜெய் எஸ்எஸ் இருந்து ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க. என்னன்னா இன்கம் டாக்ஸ் பிராக்டிஷனருக்கும் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? சரி, அது நிறைய சார்ட்டர்ட் அக்கவுண்ட்லாம் வந்திருக்காங்க, நம்ம தனியா பேசிக்கலாம். ஆமா. அடுத்தால வந்து ஜிஎஸ்டி எக்ஸம்ஷன் இந்த நோட்டிபிகேஷன் நம்பர் மட்டும் எனக்கு சொல்லுங்க. எதுக்கு? அதாவது சிவில் சப்ளைஸ்க்கு, ரைஸ் கல்லிங்க்கு அது ஏற்கனவே ஒருத்தர் கேட்டுட்டே இருக்காரு. நான் தேடி எடுக்கணும், கொஞ்சம் பொறுமையா தேடி எடுத்துறேன். அடுத்தால வந்து விநாயகர் சார் இபிஎஃப் டவுட் முடிஞ்சுதா இல்ல கேட்கல? இல்ல சார், இபிஎஃப்ல தான் இப்ப ஆக்சுவலா என்ன பண்ணிடுறோம்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆக்சுவலா ஸ்டாஃப்க்கு கொடுக்குறாங்களோ பிஎஃப் அதை கணக்குல எழுதிடுறோம். சில நேரங்கள்ல அதிகப்படியா அதாவது போனஸ், அதர் அலவன்சஸ் நம்ம அதாவது உண்மையா சொல்லணும்னா அதுல கொடுக்காத கவராவது தனியா கொடுக்குறோம் இல்லைங்களா? அத எப்படி சார் பார்க் பண்ணலாம்? இல்ல ஆக்சுவலா போனஸுக்கு வந்து மோர் தென் 8.33 கொடுத்தீங்கன்னா அது எலிஜிபிலிட்டி வந்துருது பிஎஃப்க்கு. சரியா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா 8.33 எப்படி சார் கால்குலேட் பண்றது? சாரி சார், எனக்கு பிஎஃப்ல சுத்தமா ஜீரோ. அதுக்கு இல்ல 8.33 பெருமாள் சார், அது தனி செக்ஷன் தான். நீங்க கார்த்திகேயன் சார்ட்ட கேட்டீங்கன்னா என்னோட இது இஎஸ்ஐ பிஎஃப் வீடியோ தருவாருங்க யூடியூப்ல, வரி ஆலோசனை. அதுல வந்து பேசிக்கா சொல்லிருக்கேன், நீங்க பாருங்க. ஏன்னா இது क्वेश्चन நிறைய இருக்கு, டவுட் மட்டும் பண்ணிக்கலாம். பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சா கஷ்டம். ஹலோ சார். சொல்லுங்க சார். இன்னைக்கு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது லேட் ஃபீஸ் சார் 100 ரூபீஸ்னு சொல்லிட்டு இன்னைக்கு. இல்ல எந்த மாதத்துக்கு? ஏப்ரல் மாசம் சார், ஏப்ரல் மந்த்க்கு 2020. பிலோ 5 crore எபோ 5 crore? பிலோ 5 crore தான் சார். சரி பார்க்கலாம், அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சரி சார். அப்புறம் சேது பெருமாள் சார் சொல்லுங்க. சார் இஎஸ்ஐ ரெஜிஸ்டர் பண்ணேன் சார். நவம்பர் மாசத்துல ரெஜிஸ்டர் பண்ணேன், நவம்பர் 2019. ஆனா இன்ன வரைக்கும் நான் வந்து எம்ப்ளாய் யாரும் ஆட் பண்ணல. ஓகேங்களா? நான் இப்போ ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா நான் இப்போ ஃபைல் பண்ண எம்ப்ளாய் ஆட் பண்ணா சோகாஸ் வச்சு தராங்க சார். கண்டிப்பா. அப்ப என்ன சார் பண்ணணும் அதுக்கு? இல்ல அதாவதுங்க இஎஸ்ஐ ஆக்ட்லயே வந்து என்ன இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வித்தின் 10 daysல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். சரியா? நடுவுல வந்து இந்த ஆட்டோமேஷன் பண்ணனால இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து இப்போ ஸ்டிக் பண்ணி வித்தின் 10 daysல வந்து புதுசா எம்ப்ளாயிஸ் இருந்தா ரெஜிஸ்டர் பண்ணணும். மோர் ஓவர் வந்து லேட்டஸ்ட் எனாக்ட்மெண்ட் பிரகாரம் வித்தின் 42 days வந்து ஃப்ரம் த டியூ டேட். இப்போ வந்து ஜூன் மாசத்துக்குள்ள டியூ வந்து ஜூலை 15னா, இந்த ஜூலை 15 42 நாளுக்குள்ள நீங்க பணம் கட்டலைன்னா அதுக்கு பிறகு நீங்க சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து தான் பணம் கட்டணும். அது பெரிய வேலைங்க. சோ அது நீங்க உங்களுடைய சப் ரீஜனல் ஆபீஸ் எந்த ஊரும் பாருங்க, அங்க போய் நீங்க ஒரு பெர்மிஷன் வாங்கி பண்ணிக்கலாம். சரிங்க, தேங்க்யூ சார். பெருமாள் சார் அடுத்த क्वेश्चन இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. பெருமாள் சார் சின்ன கிளாரிபிகேஷன் சார். பில்டர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா சார், அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் மட்டும் பண்றாங்க, லேண்ட் வந்து பில்டிங் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லேபர் கான்ட்ராக்ட், இந்த மாதிரி இதுக்கு எதுக்கெல்லாம் டாக்ஸபிள்ஸ் இதெல்லாம் எக்ஸம்ப்டட் சார்? கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? நான் கடைசியில் டைம் இருந்தா பண்ணிக்கிறேன், ஏன்னா அது பெரிய கடல். ஓகே சார், கொஞ்சம் பொறுங்க, நிறைய இருக்கு, டீடைல் இருக்கு, அதை பண்ணிட்டு தரேன். ஓகே சார், தேங்க்யூ. கிட்டத்தட்ட 60 பேர் இருக்காங்க. ஓகே சார். அடுத்தால வந்து இப்போ அரவிந்தன் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. அன்ரிஜிஸ்டர்ட் பர்சன் ஹூஸ் டர்ன்ஓவர் எக்ஸீட் அதாவது in the middle of the year. சரியா? if registered in the middle of the year should the GST to be paid for, அதாவது வந்து ஒருத்தர் வந்து இப்போ ஏப்ரல் டு மார்ச் வரையில வந்து செப்டம்பர் மாசம் வந்து அவருக்கு அந்த லிமிட்டை கிராஸ் பண்ணிடுறாரு, முதல்ல இருந்து பணம் கட்டணுமா இல்ல அந்த தேதியில இருந்து கட்டணுமா? இல்ல அந்த தேதியில இருந்து கட்டினா போதும், பழசுக்கு தேவையில்லை. பேசிக் எக்ஸம்ஷன் கொண்டு த்ரெஷோல்ட் லிமிட் வந்தோன்னா, சப்போஸ் சர்வீஸ் இருந்தா 20 லட்சம் வருது அப்படின்னா 20 லட்சத்துல முடிகிற பில், கடைசி பில்லில் பாத்தீங்கன்னா ஒரு 70,000 இருக்குன்னா அந்த என்டையர் 70,000 எடுத்துக்கணும். 70,000 பாதியில முடியுதுன்னா அந்த பாதியை மட்டும் எடுத்துக்க கூடாது. அதுதான் அதுல கண்டிஷன். அடுத்தால வந்து இப்போ என்னன்னா, ஒரு ப்ரொப்ரைட்டர் வந்து அவர் நேமை வந்து கெசட்ல கொடுத்து சேஞ்ச் பண்ணிடுறாரு. சரியா? அதுக்கு பிறகு வந்து அது ஜிஎஸ்டில பண்ணுனா அலோவ் பண்ண மாட்டேங்குது. அது இல்ல அவர் கெசட்ல சேஞ்ச் பண்ணிட்டாருன்னா பேன் கார்டுல மாத்தணும்.
பேன் கார்டுல இன்கம் டாக்ஸ் டேட்டா பேஸ்ல மாத்தினா ஜிஎஸ்டில மாத்திடலாம். அடுத்த கேள்வி சார். சரி சார், சுரேஷுங்க சார். நான் பேன் கார்டு வந்து மாத்திட்டேன் சார். பேன் கார்டு மாத்தும் போது பாத்தீங்கன்னா அதே பேன் நம்பர் நேம் மட்டும் சேஞ்ச் பண்ணி பேன் கார்டு அனுப்பிச்சிட்டாங்க சார் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. இப்ப நான் ஜிஎஸ்டில வந்து அவங்களுக்கு வந்து அவங்க நேம் மாத்தி கேக்குறாங்க சர்டிபிகேட்ல. நான் ட்ரை பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் தப்பா வருது, மாத்த முடியாதுன்னு வந்துருதுங்க சார். இல்ல உங்களுக்கு கார்டுல மாறி வந்திருக்கும், உள்ள இன்கம் டாக்ஸ் டேட்டா பேஸ்ல மாறி இருக்காது பேரு. ஓ, அதுக்கு என்ன சார் பண்ணணும்? இன்கம் டாக்ஸ் நீங்க எனக்கு கூப்பிடுங்க, நான் கைட் பண்றேன். இன்கம் டாக்ஸ் டேட்டா பேஸ்ல போய் பேரு மாறிடுச்சான்னு செக் பண்ணுங்க. மாறிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜிஎஸ்டி ஈஸியா சேஞ்ச் பண்ணிடலாம். சரிங்க சார். நான் ஓகே சார், தேங்க் யூ. அடுத்த क्वेश्चन பெருமாள். அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து மார்ச் 20 2020 தான் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அவர் பண்ண நேரம் என்னன்னா சேல்ஸே இல்ல, சரியா? அப்போ 3B போக வேற ஏதாவது ரிட்டர்ன் வந்து 19-20க்கு பண்ணணுமான்னு கேட்கறேன். இல்ல 3B பண்ணனும், ஜிஎஸ்டிஆர் 1 பண்ணனும், ரெண்டு ரிட்டர்ன் தான். அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா 9C வந்து 17-18க்கு இப்ப பண்ண முடியுமா? என்ன பெனால்டி? பெனால்டி வந்து நம்ம ப்ரொவிஷன்ல செக்ஷன்ல சொல்லல. ஜெனரல் பெனால்டி செக்ஷன் 125ல பாத்தீங்கன்னா செக்ஷன்ல எதுவும் சொல்லலைன்னா 25,000 கோயம்புத்தூர்ல 2-3 ஆஃபீஸர் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மதுரை திருச்சிலாம் 9C லேட்டா பண்ணதுக்கு 25,000 வரை அதிகபட்சம் பெனால்டி போட ஆஃபீஸருக்கு பவர் இருக்கு. அது டிபெண்ட் ஆன் தி மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் தி ஆஃபீஸர் அண்ட் அசஸி. அடுத்த கேள்வி 17-18க்குள்ள ஐடிசி அவைல் பண்ணல, இப்போ பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. எவ்வளவு ரூபா போடல, இயர் மட்டும் போட்டுருக்காங்க. ரூபா கம்மியா இருந்தா விட்டுருங்க, பெருசா இருந்தா என்னையோ பெருமாளை கான்டாக்ட் பண்ணுங்க, எடுக்கிற லீகல் கான்சிக்வன்ஸ் சொல்றேன். அடுத்த கேள்வி அடுத்தால வந்து ஆனுவல் ரிட்டர்ன் நாட் ஃபைல். ரெடி சார் வந்துட்டாரா பெருமாள்? வரலையே. சரி ரைட். ஓகே. ஆனுவல் ரிட்டர்ன் வந்து நாட் ஃபைல்டு, லேட் ஃபீ அப்ளிகபிளா இல்லையான்னு கேக்குறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வர உங்களுக்கு 9க்கு வந்துட்டு தான் இருக்கு, வேற வழி இல்ல. அதான் நம்ம கவுன்சில் ரெக்கமெண்டேஷன்ல என்ன போச்சு அப்படின்னா வேண்டாம்னு சொல்லி போச்சு. பட் இதுவரை கவுன்சில் ரெக்கமெண்டேஷன் நாட் பைண்டிங் ஆனஸ், நோட்டிபிகேஷன் வந்தா தான் நமக்கு போயிட்டாங்க. அடுத்த क्वेश्चन பெருமாள் சார். அடுத்த क्वेश्चन வாங்க ஒரே நிமிஷம், அது ஓபனா தான் இருக்கு, வாங்க உள்ள வாங்க. சார் கிளையன்ட் ஆர்சி கேன்சல் ஆயிடுச்சுங்க சார். 18-19க்கு வந்து இப்போ நம்ம ஆப்ஷன் ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா சார்? இப்போ வந்து ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ரெவகேட் பண்றதுங்க. ஃபைல் பண்ணும்போது 18-19 இன்புட் எல்லாமே நம்ம கிளைம் பண்ணலாமா சார், இல்ல அந்த செப்டம்பர் வரைக்கும் தான் டைமா சார்? இல்ல நீங்க கேக்குற क्वेश्चन வேலிட் क्वेश्चन, டைம் பார் கேஸ் எடுக்க கூடாது. ஐடிசி பெரிய அளவுல இருந்துச்சுன்னா ஹைகோர்ட்ல போய் அதுக்கு அட்வொகேட் வராது, எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு தான் ஹைகோர்ட் சீனியர் அட்வொகேட் வர சொல்லியிருக்கோம். நிறைய டவுட்னு அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அடுத்த क्वेश्चन. ஓகே, தேங்க் யூ சார். சார் சரி சார். LFR அமௌண்ட் இன்புட் இருக்கலாமா? LFR அமௌண்ட் belongs to petrol. பெட்ரோல் நமக்கு நான் ஜிஎஸ்டி குட்ஸ், அதுக்கு ஐடிசி எலிஜிபிள் இல்லை. அடுத்த கேள்வி சார். அதுலயே வந்து இப்போ வேட் ஃபைல் பண்ணலாம் சார். இப்போ பெட்ரோல் பங்க் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ண வேட் ஃபைல் பண்ணலாம் சார்? எஸ். அப்படிங்களா? ஆமா சார். பெட்ரோல் டீசலுக்கு வேட்டும், ஜிஎஸ்டிக்கு ஆயிலுக்கு ஜிஎஸ்டியும் ஃபைல் பண்ண வேண்டும். ஓகே, தேங்க் யூ. அடுத்த கேள்வி அப்புறம் வந்து மை கிளையண்ட் withdraw from the composition dealer 31/3/2020 but not able to file GST ITC 01 because 30 days completed on 34/2020. Is there any possibility? யார் ட்ரிச்சி சுரேஷா? இல்ல, வெங்கட சுப்ரமணியம் நாகரத்னம். ஓகே, ட்ரிச்சி சுரேஷ் கேட்டார் இந்த டவுட். இதை பொறுத்தளவு என்னை பொறுத்தளவு அதுல ஒரு செக்ஷன் இருக்கு, ஆனா செக்ஷன் மறந்து போச்சு. 30 டேஸ் வந்து எப்படி நான் அவங்க தப்பா எடுத்துக்கிறாங்க. ஐடிசி 01 30 டேஸ் இருக்கிறதுனா இந்த வித்ட்ராயல் கிடையாது. அது வந்து எப்படின்னா நம்ம புதுசா ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறோம், ஜிஎஸ்டிஆர்சி மைக் ஆஃப் பண்ணிருக்கேன், ஜிஎஸ்டிஆர்சி புதுசா எடுக்கிறோம், ஒரு மாதத்துக்கு முன்னால பழைய வாங்கின பொருளுக்கு ஐடிசி எடுக்கிறது தான் வித் 30 டேஸ். இதுக்கு கொரோனாங்கிறனால 31 ஆகஸ்ட் வரை எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க அப்ளை பண்ணுங்க, ஆபீசர் நோட்டீஸ் கொடுத்தாருன்னா நம்ம ரிப்ளை கொடுத்து கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து composition scheme transfer to current year or go for previous year because late fees only waiver 3B return only. இப்ப லேட் ஃபீ வந்திருக்கு, காம்போசிஷன் ஆப்ஷனுக்கு வரல. ஜிஎஸ்டிஆர் 3Bக்கு தான் வந்திருக்கு. நம்ம காம்போசிஷன் ஆப்ஷன்ல வந்தா நாங்க கண்டிப்பா எங்க குரூப்ல போடுறோம் சார். அடுத்த கேள்வி. அடுத்ததுல வந்து மிஸ்டர் ஏ giving a content to a printing press printed guide and books for schools. Press issuing taxable bill as at the rate of 12% to Mr. A. Mr. A issue bill of supply to school. This is correct. Mr. A taken not taken 12% ITC in GSTR 3B. அதாவது அந்த ஏங்கிற ஒரு டெக்ஸ்ட் புக் எக்ஸாம்டட் ஐட்டம்ங்கிறதுனால பில் ஆஃப் சப்ளை கொடுக்குறாரு. போட்டு கொடுத்த ஐடிசியை கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ணி விட வேண்டும். அடுத்த கேள்வி.
அடுத்த கேள்வி வந்து ஒன் ப்ரொப்ரைட்டர் கன்சென்ட் கன்வெர்டட் டு பார்ட்னர்ஷிப் கன்சென்ட் தி ஹோல்டிங் ஸ்டாக் ஹவ் கேன் ட்ரான்ஸ்ஃபர் டு பார்ட்னர்ஷிப் கன்சென்ட். சார் இதை பொறுத்தவரை கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் ஆனா புது ஆர்சி தான் எடுக்கணும். புது ஆர்சி எடுக்கும் போது இங்க சேலஸ் கோட் வந்து ஜிஎஸ்டி எக்ஸம்ப்டர் அப்படியே சேலா போட்டு இங்க ஐடிசி எடுத்துக்கலாம். அந்த டெத்து அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து நம்ம வந்து ஆன்லைன்ல ஃபார்ம் போட்டு சேஞ்ச் பண்ண முடியும். இது வந்து கான்ஸ்டியூஷன் சேஞ்ச் ஆகும்போது கண்டிப்பா அதுக்கு சேலஸ் ஹோல் போட்டு தான் இங்க பண்ண வேண்டும். சேலஸ் ஹோல் இஸ் எக்ஸம்ப்டட் ஜிஎஸ்டி. அடுத்த கொஸ்டின். அடுத்த எல்ஐசி ஏஜென்ட் ஃபைலிங் ஃபார் ITR3 past 5 years income taxல but assessment year 2021 received PM Kisan credit for rupees 2000 into 6000 ரூபாய். any impact it will come. எனக்கு புரியல அந்த क्वेश्चन. அதாவது வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட் வந்து இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் 3ல வந்து 5 வருஷமா ஃபைல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்து இந்த கிசான் கிரெடிட்னு சொல்லி இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு குவார்ட்டருக்கு என்னவோ வந்து 2000 ரூபாய் வச்சு 3 இதுக்கு 6000 ரூபாய் வாங்கிட்டாரு. இதை வந்து எதுல காமிக்கிறது, ஐடில என்னோட இம்பாக்ட் என்ன, இது டாக்ஸபிளான்னு கேக்குறேன். இது இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். அடுத்த கேள்வி. செஸ் கிளைம் ஃபார் ஐஎஸ்டி ரீஃபண்டுக்கு பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன். எதுக்கு? செஸ் வந்து ஐஎஸ்டி ரீஃபண்டுக்கு பண்ணிக்கலாமா? ஐஎஸ்டினா எனக்கு புரியல. இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டரா? ஐஎஸ்டி. ஆமா ஆமா. ஐஎஸ்டி யார்? அவங்கள மைக் ஆன் பண்ணி விடுங்க. மிஸ்டர் குமார் இருக்கீங்களா? சரி, இப்ப அடுத்தால வந்து கார்த்திகேயன் சார் லேபர் கான்ட்ராக்ட் கேட்டாரு. பெட்ரோல் பங்குக்கு டின் நம்பர் கம்பல்சரியான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா பெட்ரோல் பங்க் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் டின் வேணும். வேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு ஆயிலுக்கு ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். பெருமாள் இன்னும் 2 கொஸ்டின் 5 மணி க்ளோஸ் பண்ணிடலாம். சார் ஸ்மால் கொஸ்டின் சார். சொல்லுங்க. பிஎம் கிசான் கிரெடிட் 2000 6000 வருது. ஸோ அவர் வந்து விவசாயிக்காக கொடுக்குறாங்க கவர்மெண்ட். இப்போ அதுல வந்து இவர் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்ணும்போது ஏதாவது இம்பாக்ட் வருமா? இல்ல அது அக்ரிகல்ச்சர் இன்கமா? இல்ல அது வந்து சப்சிடிங்க. அக்ரிகல்ச்சரிஸ்டுக்கு கொடுக்குற கவர்மெண்ட் கொடுக்குற ஒரு கருணை தொகை. சரியா? அது வந்து இவரு வாங்கவே கூடாதுங்க. இவர் ஆக்சுவலா இவருக்கு வந்து அது எலிஜிபிலிட்டியே கிடையாது. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா பிலோ பாவர்ட்டியில இருக்க அக்ரிகல்ச்சர் அவங்களுக்கு வந்து 2 ஏக்கரோ 3 ஏக்கர் தான் இடம் இருக்கணும், நிலம் இருக்கணும். அதுல வந்து சிரமப்படுறவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கருணை தொகைங்க. அதை போய் இவரு எல்ஐசி ஏஜென்ட்க்கும் போது வந்து கிட்டத்தட்ட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாரு. சரியா? அப்போ வந்து இவருக்கு இது எலிஜிபிலிட்டியே கிடையாது. இது சிக்கல்ல உண்டு பண்ணி விட்டுரும். நீங்க அவர்கிட்ட சொல்லுங்க, தயவு செய்து இது சரண்டர் பண்ண சொல்லுங்க, இல்ல எல்ஐசியை சரண்டர் பண்ண சொல்லுங்க. இப்போ இந்த அமௌண்ட் வந்து அவர் வாங்க வேண்டாம் சொல்லுங்க ஃபியூச்சர்ல இல்ல? ஆமா, வாங்க கூடாதுங்க. அவருக்கு வந்து இது ஆக்சுவலா இது எலிஜிபிலிட்டி கிடையாது. இது விவசாயிகள்னா சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆண்டு வருமானம் வந்து 50,000 60,000 சொல்லிருக்காங்க. சரியா? அந்த 60,000க்கு கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்குற ஒரு கருணை தொகைங்க. சரி, இப்போ ஒரு லேட்டஸ்ட் நியூஸ் GSTR 4க்கு வந்து இப்போ போர்ட்டல்ல ஃபார்ம் வரல, காம்போசிஷன் போர்ஷன். அது இப்போ வந்து ரெப்ரசன்டேஷன் போயிருக்கான். அதை வந்து கன்சிடர் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு போட்டிருக்காங்களாமா. அடுத்த கேள்வி. சார் உங்க பேரு நீங்க ரீநேம் பண்ணிக்கலாமே, மொபைல் நம்பரோட இருக்கு பாருங்க. சொல்லுங்க சார். சென்னையில இருந்து வெங்கடேசன் பேசுறேன். ஒரு கேள்வி கேட்கலாமா? சொல்லுங்க சார். சார் என்னுடைய ஒரு மெடிக்கல் ரீட்டைல் டீலர் காம்போசிஷன் சார் 1819ல ஒரு கோட்டர் தான் கட்டியிருக்காரு. ஹலோ கேக்குதா? சொல்லுங்க சார். சொல்லுங்க. ஒரு கோட்டர் தான் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அவரோட பிசினஸ்ல ஏதோ ஃபேமிலி ப்ராப்ளத்துல அவர் இது டில் டேட் வரைக்கும் அவர் எதுவுமே ஒரு 7 கோட்டர் அவர் கட்டவே இல்லை டில் நவ டேட் வரைக்கும். சரி. அவருக்கு வந்து கேன்சலேஷன் பிப்ரவரியில இது அவருடைய ஆர்சி வந்து கேன்சல் ஆயிருக்கு. சரி. அவரும் கவனிக்கல, எங்கிட்டையும் அவர் சொல்லலை. இப்போதான் வந்து நான் அவர் எடுத்து பார்க்கும்போது ஃபைல் பண்ண முடியுமான்னு எடுத்து பார்க்கும்போது பார்த்தா வந்து ஆர்சி கேன்சல் ஆயிருக்கு. ரெவகேஷன் பண்ணும்போது கூட நான் வந்து குரூப்ல டெலிகிராம் குரூப்ல கூட கேட்டிருந்தேன். அதுக்கு இன்னும் நோட்டிபிகேஷன் வரலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அவருக்கு வந்து உள்ள போய் ரெவகேஷன் பண்ணலாம்னு பண்ணும்போது ஆல் பெண்டிங் ஆல் பெண்டிங் இதை வந்து நீங்க ஃபைல் பண்ணா தான் ரெவகேஷன் பண்ண முடியும்னு சொல்லி ஸ்கிரீன்ல காட்டுது. ஆமா. ஃபர்தரா நான் அவருக்கு வந்து இதே ஆர்சி நம்பர் எடுக்கணும் சார். இதுக்கு என்ன வழி சார்? இல்ல நீங்க ஒண்ணும் இல்ல, நீங்க வந்து அவருக்கு வந்து பழைய பெண்டிங் ரிட்டர்ன் போர்ட்டல் ஓபன் ஆகிற வரை பெண்டிங் ரிட்டர்னை ஃபைல் பண்ணுங்க. ஃபைல் பண்ணிட்டு ஆர்ஓடி ரிமூவல் ஆஃப் டிஃபெக்ட்ஸ்ல போடுங்க. ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். ஓகே சார். அப்ப இந்த டேட் வரைக்கும் என்னெல்லாம் பெண்டிங் இருக்கோ அந்த உள்ள உங்களுக்கு போர்ட்டல் இன்னைக்கு டேட் வரை அலோவ் பண்ணாது. கேன்சல் ஆகுற தேதி வரை அலோவ் பண்ணும் ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுக்கு. சரி. கேன்சல் ஆகுற ரிட்டர்ன் அது வரை ரிட்டர்னை ஃபைல் பண்ணுங்க. ஃபைல் மட்டும் ஆர்ஓடி சொல்லியிருக்காங்கல்ல ரிமூவல் ஆஃப் டிஃபிகல்டிஸ்ல பண்ணிக்கலான்ட்டு அந்த பேஸ் பண்ணி ரிவகேஷன் போடுங்க. ஆஃபீஸர் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். சரி சார். ஒரு குவார்ட்டர் கட்டிட்டு கூட அந்த ஆர்ஓடி போடலாம். அப் டு டேட் ஃபைல் பண்ணதுக்கு போர்ட்டல்ல எது வரை ஓபன் ஆகுதோ அது வரை பண்ணனும்.
ஓகே சார். ஓகே சார் அடுத்ததுல வந்து முக்கியமான ஒரு நல்ல கேள்வி, இதோட கடைசி நிறுத்திடலாம்னு நினைக்கமா? சரியா? இப்போ வந்து என்ஆர்ஐ ஒருத்தர் இருக்கிறாரு, அக்கௌண்ட்ல இருக்கு, அவருக்கு பேங்க்ல வந்து 30 lakhs FD இருக்கு. சரியா? இப்போ அவர் வந்து இந்த இன்கம் டாக்ஸ் ஹவு டு அவாய்ட் இன்கம் டாக்ஸ்னு கேக்குறாரு. இல்ல இதெல்லாம் காமன் ஃபோரம், தனியா பேசணும். டாக்ஸ் அதாவது ஜெனரல் ப்ரொவிஷன் தான் இது. டாக்ஸ் எவேஷன், டாக்ஸ் பிளானிங்லாம் தனியா தான் பேசணும். அடுத்த क्वेश्चन பெருமாள். அடுத்து வந்து சொல்லுங்க. யாருங்க? சார் டிகாயத் ஃப்ரம் சென்னை சார். சொல்லுங்க. சார் கம்பெனில பாத்தீங்கன்னா ஒரு 5 எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் அண்ட் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு 30 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். இப்போ எங்க கம்பெனிக்கு வந்து பிஎஃப் அப்ளிகபிள் ஆகும். ஆமாங்க சார். அதாவது வந்து வெதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி எம்ப்ளாய்டு, கரெக்டா? எஸ் சார். அப்போ வந்து உங்களுக்கு இன்டைரக்ட்லி எம்ப்ளாய்டு. மோர் ஓவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி வந்து அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் ரெகுலர் ஒர்க்கர்ல 10% தான் இருக்கணுங்க. நீங்க டோட்டலாவே கான்ட்ராக்ட் வைக்க கூடாது. சரியா? அது ஒண்ணு. இந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாயும் எலிஜிபிள் ஃபார் இஎஸ்ஏபிஎஃப் ஆஃப் தி பிரின்சிபல் எம்ப்ளாயர். ஒன்னு அந்த கான்ட்ராக்டர் வந்து தனியா செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சிருந்தாருன்னா இது எக்ஸம்டட், இவருக்கு வந்து வேண்டியது இல்லை. இல்லாத பட்சத்துல வந்து கண்டிப்பாக வந்து அவரும் இந்த பிரின்சிபல் எம்ப்ளாயரோட லிஸ்ட்ல வந்துடுவார், சேலரி லிஸ்ட்ல வந்துடுவார், அவர் தான் கட்டணும். ஓகே சார். இப்போ இந்த கான்ட்ராக்ட் எங்க கான்ட்ராக்ட் பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி செப்பரேட்டா பிஎஃப் அண்ட் இஎஸ்ஐ நம்பர் வச்சிருக்காரு. சோ எங்க கம்பெனிக்கு இது அப்ளிகபிள் ஆகாது. இல்ல பேரண்ட் கம்பெனிக்கு ஆகாது. பெண்டிங் இருக்கா? க்ளோஸ் பண்ணிடலாம். இல்ல அது நான் உங்களுக்கு உங்க மெயில் ஐடி வந்து சொல்லுங்க, இல்ல அப்புறமா கூப்பிடுங்க, நான் அந்த ஃபுல் டீடைல் கேஸ்ல எல்லாமே தர்றேன். சரியா? ஷூர் சார். பெருமாள் சார் சாட்ல क्वेश्चन இருக்கா? க்ளோஸ் பண்ணிடலாம். அது 70 क्वेश्चन இருக்கு. இல்ல ஏமா நமக்கு டைம் இதுக்கு மேல ஒரு ஏதாவது இம்பார்ட்டன்ட் 1 or 2 क्वेश्चन தான் ஆன்சர் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். மணி 5 ஆச்சு. சார் ஜெகராஜன் ஃப்ரம் திருப்பூர் சார். சொல்லுங்க சார். டைரக்டர் சேலரி நம்ம இன்கம் டாக்ஸ்ல வந்து 194 ஜேல கட்டினா ஆர்சிஎம் கட்டணும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி நம்ம மீட்டிங்ல சொன்ன மாதிரி இருந்தது சார். அது 194 ஜேல கட்டினா நம்ம ஜிஎஸ்டில ஆர்சிஎம் கட்டணுமா? 194 ஜே வந்து எம்ப்ளாயர் இல்ல ப்ரொஃபஷனலா? அது ஆக்சுவலா வந்து டைரக்டர் சேலரி தான் சார். பட் ஆனா நம்ம டெக்னிக்கல் ஃபீஸ்ல அந்த 194 ஜேல நம்ம கட்டிட்டோம். அதாவது நீங்க எம்ப்ளாயியா இருந்து ஹோல் டைம் எம்ப்ளாய்மெண்டா இருந்தால் ஜிஎஸ்டி வராது. நீங்க அப்படி இல்லாம நீங்க டெக்னிக்கல்னு பிடிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆர்சிஎம் வரும். இல்ல ஆக்சுவலா வந்து ஹோல் டைம் டைரக்டர் தாங்க சார். உங்களுக்கு வந்து நம்ம 194 ஜேல நம்ம டிடிஎஸ் கட்டிட்டோம். அதான் நான் கேக்குறேன் சார். 194 ஜே வந்து எம்ப்ளாயா இல்ல டெக்னிக்கலா? அது வந்து ஃபீஸ் வந்து டெக்னிக்கல் தான் போயிருக்கு. அவ்வளவுதான் முடிஞ்சது ஆர்சிஎம். அதுக்கு தான் திருப்பி அடுத்த क्वेश्चन. மிஸ்டர் வியாகத்துல்லா, உங்களுக்கு வந்து அந்த இது அந்த யூனிட் வந்து ரெஜிஸ்டர் தான் பண்ணணும். சரியா? அது வந்து இந்த யூனிட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆனா வந்து அந்த கான்ட்ராக்ட் எம்ப்ளாய்க்கு வந்து நீங்க பிஎஃப் கட்ட வேண்டாம், அவ்வளவுதான். சரியா? அந்த யூனிட் கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் அண்ட் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி சேர்த்து பார்க்கும்போது 20 and above வரதுனால இருக்கனால கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரிங்க. அது பண்ணி தான் ஆகணும். இந்த 5 பேருக்கு மட்டும் அந்த கம்பெனி கட்டணும். எக்ஸம்ப்டட் கிடையாது. சரியா? ரைட். அடுத்த ஐடிசி 04 2018-19 ல இருந்து டில் டேட் பண்ணல. சோ இப்போ வந்து பண்ணாத இல்லங்க சார். உங்க குட் நேம் சார்? சேகர் பாபு சார். குட் ஈவினிங் சார். 18-19 17 3 வருஷத்துக்கு கிடையாது ஐடிசி 04. 1920 க்கு இருக்கு. 1920 ல டில் டேட் பண்ணல சார். சோ ஏதாவது இம்பாக்ட் வருமா சார்? இப்போ பண்ணுங்க. இப்போ லேட் ஃபீ வரல. பண்ணுங்க. இப்போ பண்ணுங்க. ஆமா சார். லேட் ஃபீ வரல. இப்போ பண்ணுங்க. என்னப்பா? பிரின்சிபல் எம்ப்ளாயர் தான் பண்ணனும். எஸ் சார். பிரின்சிபல் பண்ணிடலாமா? ரைட். இந்திரவா சார் மைக் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதுகாரும் அமைதியாக கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் எல்லாம் வல்ல வள்ளி திவச முருகப்பெருமான் அருளாலும் எங்கள் குருநாதன் நஜிபுதீன் அருளாலும் எல்லா வளமும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி விடைபெறுகிறேன். அடுத்து இன்னொரு 1 week 10 days இன்னொரு செஷன் போடுறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்த தஞ்சாவூர் சீனியர் ஆடிட்டர் கண்ணன் சார் அவர்களுக்கு உங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரு மயில் வடைகின்றோம். பெருமாள் சார் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிச்சிருங்க. பெருமாள் சார் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாலை வணக்கத்தை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 80 question பெண்டிங்ல இருக்கு. எங்களால இன்னைக்கு அதை அட்டன் பண்ண முடியல. காரணம் அதுக்கு வந்து நேரமின்மை தான், மன்னிக்கணும். நாங்க பாத்தீங்கன்னா அதிவிரைவில் வந்து மேக்சிமம் வந்து ஒரு 3 or 4 daysல அடுத்த இது ஆரம்பிச்சு கண்டிப்பாக உங்களுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாரா இருக்கும். இது போக உங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சினா இருந்தா கூட நீங்க டெலிகிராம்ல போட்டா கண்டிப்பா நாங்க பதில் அளிச்சுட்டு இருக்கோம். அது நீங்க பார்த்திருப்பீங்க கண் கூட. இப்போ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் வந்து
மொபைல் நம்பர் வந்து பேரே மாத்தல. மிஸ்டர் சேகர் பாபு உங்களையும் தான் நான் அன்னைக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க அது பண்ணவே இல்லைங்க. நான் நிறைய தடவை சாட்ல போட்டுட்டே இருக்கேன் உங்க பேரை மாத்த சொல்லி. அதே போல இன்னைக்கு ரொம்ப வேண்டியவங்களே வந்து மொபைல்ல வந்து என்னன்னா மொபைல்ல வந்து மைக் ஆஃப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆஃப் பண்ணாம வந்து டிஸ்டர்பன்ஸ் அவங்க எல்லாம் வெளியே போயிட்டாங்க. ஸோ ஃபியூச்சர்ல வரும்போது நீங்க கண்டிப்பா உங்க பேரோட வாங்க ரீநேம். நாங்க வேற ஒன்றும் பண்ண போறது இல்லை, தெரிய இருக்காதுடா, வேற ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நன்றி.